அதாவது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகிற பொழுது நம்மை போன்ற சாதாரண இந்துக்கள் பல குடும்பங்களில் எத்தனையோ செய்திகளை படிப்பது போல இந்த செய்தியை நம்ம படிக்கிறோம். அதுக்கு மேலே இதற்கு ஒரு முக்கியத்துவமே கொடுப்பதில்லை. ஆனால் இதை வச்சே குழப்பு நடத்துகிற பல டிவி சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அவர்கள் சில அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வைத்து இந்த விஷயங்களை விவாதிக்கிறார்கள். அப்படி விவாதிக்கிற பொழுது உண்மையிலேயே சமுதாய அக்கறையோடு எந்த ஒரு டிவி சேனலும் இன்னி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே விவாதித்தது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். எத்தனை டிவி சேனல்களில் எத்தனை டிஸ்கஷன்ஸு நம்ம பார்க்குறோம். ஆனால் எவனாவது ஒருத்தர் சின்சியராக இருக்கானா, எவனுக்காவது இந்த சமுதாயத்தின் மேலேயும் தேசத்தின் மேலேயும் அக்கறை இருக்குதா, அதுக்காகத்தான் அவன் டிஸ்கஸ் பண்ணுறான்னா, இல்லை இந்த டிஆர்பி ரேட்டை கூட்டுறதுக்காகவோ அல்லது துட்டு பண்ணுறதுக்காகவோ அல்லது பொழுது போகிறதுக்காகவும் அல்லது இந்துக்களை இழிவுபடுத்துவதற்காகவும் இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்காகத்தான் பண்ணுது. அவர்களுக்கு தேச அக்கறையும் கிடையாது, சமுதாய அக்கறையும் கிடையாது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நாம் கவலையப்படலை. அவங்க நமக்கு நேர் விரோதமாக அதை பற்றி விவாதிக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னாக்கா ஒன்றே ஒன்று தான். இப்போ இவர்களெல்லாம் யூடியூபெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இதை நாங்கள் உருவாக்கினதில்லை. ஏற்கனவே யூடியூப்பில் இருந்த விஷயத்தை எடுத்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த யூடியூப்பில் அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதை போட்டு இருக்கிறார்கள், அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதையெல்லாம் கவலைப்படுகிறார்கள். அப்போ அவர்கள்லாம் கவலைப்படுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் எ குளோபல் ப்ராப்ளம். இஸ்லாம் இஸ் நாட் எ ப்ராப்ளம் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ்தான். நம்முடைய பாரத நாட்டுக்கு மட்டும் அது பிரச்சனை அல்ல, உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இஸ்லாம். மறந்துடாதீங்க. அதில் இஸ்லாமியர்களுடைய குரோத், அவர்கள் தங்களுடைய பாப்புலேஷனை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பதவியை பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன நடக்கும்? அவர்களுடைய கலாச்சாரம் அழிந்து போகும். ஒரு கலாச்சாரத்தை சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை விட நம்ம கம்மியாயிட்டோம் யூரோப்பில். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமே நான் பேச வேண்டியது என்னன்னு கேட்டாங்கன்னாக்க, இப்போ நம்ம ஊரில் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, நிறைய பாப்புலேஷன் குரோத் இருக்குது, இந்துக்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்க நம்ம ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலி மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், அவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறவில்லை, படிப்பு கம்மியாக இருக்குது. அப்படி படிப்பு கம்மியாக இருந்து பொருளாதார ரீதியாக முன்னேறாத ஒரு கம்யூனிட்டியில் தான், அப்படிப்பட்ட ஒரு செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷனில் தான் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டு கூடதாக இருக்கும். அதனால தான் அவர்களெல்லாம் பெருகுகிறார்கள். இவாளுக்கெல்லாம் நல்ல படிப்பு கொடுத்து இவாளெல்லாம் நல்லவங்களாக்கிட்டாங்கன்னா, நல்ல வசதியாக நிலைமையை கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஐரோப்பாவில் என்ன ப்ராப்ளம்? அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாராவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டா, எஜுகேஷனலி பேக்வேர்டா? இல்லையே. இந்த நாட்டில் கூட எஜுகேஷனலி பேக்வேர்ட், பட் எக்கனாமிக்கலி தே ஆர் நாட் பேக்வேர்ட். நல்லா கவனிச்சீங்க. பை சாய்ஸ் இயர்ஸ் அவன் வந்து படிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு தகர டப்பா கடை வச்சாலும் வைப்பேன் தவிர பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அவன் ரோடுக்கு வந்திருக்கிறோம். அவன் மறந்துடக்கூடாது. இல்லை, அவனுக்கு ஏதோ நம்ம ஸ்கூல்லலாம் திறக்கலை, நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை, நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்கல, அதனால அவன் படிக்காம இல்லை. நீ எத்தனை ஸ்கூல் திறந்தாலும் நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிளாட்ஃபார்மில் கடை வச்சு பிளாஸ்டிக் சாமான் விற்று அதனால் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுவோமே தவிர உங்களை மாதிரி படித்து விட்டு பியூன் வேலைக்கெல்லாம் போக மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இவனை பார்த்து நீ பொருளாதார ரீதியாக பின்தங்கியவன் சொல்லுவியா? பாரத தேசத்திலேயே தென்னகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருமே இந்துக்களை விட ரிச்சு. அதுலேயும் தமிழ்நாட்டில் தேவமாரை விட, வன்னியர்களை விட, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிகளை விட
அல்லது ஷெட்யூல்டு காஸ்டுகளாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை விட, பறையர்களை விட, இன்னும் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகளை விட பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ அப்பாவி பாவன் கீழ்ச்சா சட்டை போட்டுட்டு இருக்கான், ஏதோ ரோட்டில் இருக்கான், பிளாஸ்டிக் கடை வச்சிருக்கான், ஐயோ பாவம் அவன் மேலே இறக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இது சொல்கிறேன். இறக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இது சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர்கள் பை சாய்ஸ் படிக்கிறதுக்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டான், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊருக்காரன் என்ன பண்ணுறான், நீ பொருளாதார ரீதியாக கடை வச்சும் வளர்ந்துக்கோ, நாங்களாக பார்த்து உனக்கு நிறைய ஐஏஎஸ் போஸ்ட்டும் தரோம், ஐபிஎஸ் போஸ்ட்டும் தரோம், கவர்மெண்ட்லேயும் வேலை கொடுக்குறோம், ரெண்டு இடத்துலையுமே நீயே இரு, உங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்களாம் ஒட்டாண்டிகளாக வெளியில் வரோம் அப்படின்னு நம்ம ஊருக்காரன் சொல்கிறோம். இப்போ இந்த நிலைமைக்கு நீங்கள் யார் பொறுப்பு? நம்மவர்கள் பொறுப்பு. நம்மவர்கள் பொறுப்பு என்றால் நம்முடைய அரசியல்வாதிகள் பொறுப்பு, நம்முடைய புத்திஜீவிகள் பொறுப்பு, நம்முடைய பத்திரிகைகள் பொறுப்பு, நம்முடைய டிவி சேனல்ஸ் பொறுப்பு. இது அத்தனை பேரும் அயோக்கியனுங்க. ஏதாவது ஒரு செக்ஷனாவது ஒழுங்கா இருந்தால் தானே இந்த இந்து சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். எல்லாருமே அயோக்கியத்தனமாக இருந்துட்டா சரி. இந்த மதத்துக்குமே இருக்காங்களே சில சாமியார்கள், மடாதிபதிகள் தான், அவனாவது இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறாங்க? அவனாவது இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறாங்களா? கொஞ்சமாவது யோசிக்கலாம் தான். ஒரு ஏதாவது ஒரு மடத்தில் இருக்கிற அன்பர்களெல்லாம் கூப்பிட்டு வைத்து ஒரு மடாதிபதி இந்து மக்கள் தொகை குறைவதை பற்றி ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பேசினார்னு கேட்க ஒரு சொல்லுங்க எனக்கு. எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த சாமியாராவது அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. மாத்து சம்பிரதாயத்தில் செய்திருக்கிறார்களா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் செய்திருக்கிறார்களா, அத்வைத சம்பிரதாயத்தில் செய்திருக்கிறார்களா, சைவ மடங்கள் செய்திருக்கின்றனவா? யாருமே செய்யலையா? யாருமே செய்யலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்றும் அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன புரியல, தன்னை சுற்றி இந்துக்கள் இருந்தாதான் மடம் இருக்குங்கிறதே புரியல. இப்ப இந்துக்கள் இருந்தா தானே நீ மடாதிபதியா இருப்ப, உன் மடத்துக்கு ஆட்கள் வருவாங்க. அப்போ உன் மடம் இருக்கணும்னாலே இந்து பாப்புலேஷன் குறையக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதை கூட புரிஞ்சுக்கலையே, அதை கூட புரிஞ்சுக்கலையே. இப்படித்தான் கராச்சியில் ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒன்றுனாங்க. 1947 பாகிஸ்தான் பிறந்த போது அடிச்சு விரட்டினான். ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் க்ளோஸ்டு டவுன். அப்ப கராச்சியில் யாருங்க ஹெட் ஆஃப் தி மட்? யாரு? சுவாமி ரங்கநாதானந்தா. இம்மீடியட்லி பை த நெக்ஸ்ட் ஃபிளைட் அவரை பாதுகாப்பாக பாரத நாட்டுக்கு டெல்லிக்கு கொண்டு வந்தாங்க. Then he became the secretary of the Delhi Mutt. அப்போதான் இந்திரா காந்தியோடு அவருக்கு அந்த குடும்பத்தோடு நல்ல தொடர்பு. அப்படி வந்ததுனால தான் இப்போ ஜவஹர்லால் நேரு வாண்டட் ராமகிருஷ்ணா மிஷன் டு ஓப்பன் ஸ்கூல்ஸ். எல்லாமே கிறிஸ்டியன்ஸே பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஃப்ரீ கவர்மெண்ட் வந்திருக்கு, அதனால அவைல் தி கவர்மெண்ட் கன்செஷன்ஸ் அண்ட் ஓப்பன் மோர் அண்ட் மோர் ஸ்கூல்ஸ். அதனால தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அட்டென்ஷன் வாஸ் வென் டு ஆல் தீஸ் ஸ்கூல்ஸ். அதனால பல நஷ்டங்கள் அது வெறும் ஒன்றும். ஆனால் ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமானால் அங்கே ராமகிருஷ்ணா மட்டும் இருக்காது. ஒரு இடத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமானால் அந்த இடத்தில் தர்மபுராதீனம் இருக்க முடியாது, காஞ்சி மடம் இருக்காது, ராமானுஜ மடம் இருக்காது, மாத்வ மடம் இருக்காது. இதுவாக நீ புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஒரு தரம் மகா பெரியவாட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் என்ன பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேனோ அது ஒன்றா இருக்கும். எப்போவுமே போகிற போக்குள்ள இது தானே மாறும். ஆனால் கடைசியில் எல்லா விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும், கவலைப்படாது. அப்போ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு முயற்சியை பற்றி அவர் பேசிட்டு இருந்தார். நாங்கள் என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னாக்க, இந்த தீண்டாமைக்கு இந்து தர்மசாஸ்திரத்தில் இடமில்லை என்பதை எல்லா மடாதிபதிகளும் துறவியர்களும் ஒரே மேடையில் சொல்லணும். அது எல்லாரும் கையெழுத்து போட்டு அறிவிக்கணும். தர்மசாஸ்திரத்தில் உண்மையிலே இல்லை, அது வேற விஷயம், இவங்க சொல்லித்தான் தெரியுமாங்கிறது இல்லை. ஆனால் இவங்களே அதை அப்ரூவ் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க சொன்னா தான் அவங்க வாயிலேருந்து வர்றதுதான் ஆத்தென்டிக் வெர்ஷன் ஃபார் இந்துஸ். அதனால இந்த மடங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற வேலையை நாங்கள் பண்ணிட்டு இருந்த காலம் இது. அந்த நேரத்தில் மகா பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அசோக் சிங்கலம் நானும் போயிருந்தோம். அப்போ பேசுகிற போது அவர் சொன்னார், நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இதைத்தான் மகாத்மா காந்தி அவருடைய காலத்தில் செய்தார். அப்படி அவருடைய காலத்தில் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற போது அவர் பாலக்காட்டுக்கு வந்திருந்தார். நான் பாலக்காட்டில் இருந்தேன்.
ஒரு கோஷாலாவில் தங்கி இருந்தோம். அப்போ என்னை காந்தி பார்க்க வேண்டும் என்று சொல்வதாக சொன்னார்கள். அதனால் காந்திஜிக்கு நேரம் கொடுத்து நான் அவரை சந்திப்பதற்கு முன் வந்தேன். அப்போ எங்கிட்ட வந்து அவர் பேசினார். சொன்னது தான், தீண்டாமைக்கு தர்மசாஸ்திரத்தில் இடம் இல்லைன்னு உங்களை போன்ற மடாதிபதிகள் ஓப்பனாக அறிவிக்கணும். அப்போ தான் இந்துக்களை பாதுகாக்க முடியும், மத மாற்றங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காந்திஜி என் முன்னால் வச்சார். நான் ஒரு கட்டர் சனாதனி, இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், அதுக்கு இணங்கி வர மாட்டேன், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதை ஆர்கியூ பண்ணிக்கொண்டே இருந்தார். எங்களுக்குள்ள அதில் ஒரு முடிவு எங்கள் 2 பேருக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு நிலைமை வரவே இல்லை. அப்போ காந்திஜி எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு இன்னி வரைக்கும் எங்கிட்ட பதில் இல்லை. எங்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லைங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் ஏன் இன்னமும் பிடிவாதமாக அப்படியே இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. நான் ஏன் இன்னமும் அப்படியே பிடிவாதமாக இருக்கேங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நிறுத்திவிட்டார். அதாவது இன்றும் நான் மாறலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொன்னார், காந்திஜி சொன்னாராம், சுவாமிஜி இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் இதெல்லாம் ஒரு இந்து ராஜா சத்திரியன் நம்மை ஆளுகிற போது, ஜனங்கள் எல்லோருமே இந்துக்களாக இருக்கிற போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் ஒப்புக்கிறேன், ராஜா ஹிந்து, மக்கள் ஹிந்து, வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா புரியுது எனக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம் கேட்டா, இப்போ நம்மளை ஆள்பவன் இந்து ராஜாவே இல்லை. இந்து ராஜா இல்லாட்டாலும் போகுது, நம்ம ஊர் ஆள் எவனாவது ஆள்றானா? அதுவும் இல்லை. மிலேச்சன் ஆண்டு கொண்டு இருக்கிறான், மிலேச்ச மதத்தை சார்ந்தவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், தீண்டாமை இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்துக்கள் பலாத்காரமாக மதம் மாற்றப்பட்டு விடுவார்கள். அப்படி இந்துக்கள் எல்லாம் மதம் மாற்றப்பட்டு விட்டால், இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து போய்விட்டால், இந்துக்களே இல்லாமல் போய்விட்டால் எங்கே இருக்கும் உங்க மடம்? மடமே இல்லாத போது மடாதிபதி என்பதாக சொல்லி நீங்கள் எப்படி இருக்க முடியும்? இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாவது நான் சொல்றதை ஏற்றுக்க கொள்ளக்கூடாதான்னு கேட்டார் அவரு. அப்ப கூட நான் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்ல வந்தார் அவர். அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறத வச்சு இந்த சமுதாயத்தினுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்பட போறதில்லை, அது வேற விஷயம். நம்மளை என்ன முடிவு பண்ணுறோங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்து சமுதாயத்தில் தர்மசாஸ்திரத்தில் தீண்டாமைக்கு இடம் இல்லை. எந்த சாஸ்திரத்தை வேணா என்கிட்ட கொண்டு வா, நீ எந்த சாஸ்திரத்தை வேணா கொண்டு வா. இன்னைக்கு தீண்டாமை என்பதாக சொல்லி எதை சமுதாயத்தில் நாம் பின்பற்றுகிறோமோ அதற்கும் இந்து தர்ம சாஸ்திரத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இது எந்த இடத்துல வேணாலும் ஏறினு சத்தியம் பண்ணலாம். இதை மறுப்பதற்கு எந்த ஒரு தர்மஜனும் கிடையாது, எந்த ஒரு சாஸ்திரியும் கிடையாது. அதனால தான் அன்றைக்கே பாரதி சொன்னான், சூத்திரனுக்கு ஒரு நீதி, தந்த சோறும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லினின் மயில் சாத்திரம் என்று சதி என்று கொள்வி அப்படின்னா. அப்படி எவனாவது எழுதி வச்சு ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்தாங்கன்னா அது தர்மசாஸ்திரம்னு ஏற்றுக்காதங்க, அது நமக்கு எதிராக செய்யப்பட்ட சதி அப்படின்னு தூக்கி இருக்க அந்த புத்தகத்தை அப்படின்னு சொன்னவன் பாரதி, அப்படின்னு சொன்னவன் பாரதி. நாம் அந்த பாரதியை தான் முடிச்சுக்கணும், அந்த பாரதியை தான் முடிச்சுக்கணும். ஏன்? நமக்கு சமுதாயம் முக்கியம், சமுதாயம் முக்கியம். சமுதாயம் இருந்தால்தான் தர்மம். சமுதாயம் இல்லாத தர்மத்திற்கு எங்குமே இடம் கிடையாது. தர்மம் மட்டும் தனியாக தொங்குமா? தர்மம் தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல தொங்கிட்டு கிடக்குமா ஜனங்கள் இல்லாமல்? ஆகவே ஜனங்கள் அனுஷ்டிக்கக்கூடியது தான் தர்மம். அதை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் தர்மாத்மாக்கள். அப்பேற்பட்ட தர்மாத்மாக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது. இந்த விஷயத்த இப்ப மேலை நாட்டுக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்க காமிச்சோம். ஆனா இப்ப நாம சமீபத்தில் இந்த மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்த உடனே ஏதோ இந்த RSS அல்லது RSSனுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சில பேர்கள், அவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் பிரச்சனையாக்குகிறார்கள். மற்றபடி இந்து சமுதாயம் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்து சமுதாயம் என்றைக்கும் பத்திரமா தான் இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்குது. அவர்களுடைய பொண்ணு ஆபத்து வராது, 2050 வராது, 2080 வராது, 3000 வராது, 4000 வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவார்டுக்காக நான் சொல்கிறேன், இதெல்லாம் மேலை நாட்டினர் கவலை.
இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவன் கவலைப்பட்டிருக்கானா கவலைப்படலையான்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நம்ம ஊரில் இருக்கிறவங்க இதை குறித்து இன்னைக்கு தான் கவலைப்படுறோமா? நாம் கவலைப்படாமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஞானிகள் மகான்கள் யாராவது கவலைப்பட்டிருக்காளா கவலைப்படலையா அப்படின்னு பார்த்தேன்னாக்க, விவேகானந்தர் அவரிடத்துல ஒரு பேட்டிக்காக ஒருத்தன் போனான். 1899 பிரபுத்த பாரதம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, அதில் ஏப்ரல் இதழில் ஒரு இன்டர்வியூக்காக ஒருத்தன் போகிறான். அந்த இன்டர்வியூவில் அவன் கேட்கக்கூடிய கேள்வி, நம்முடைய இந்து மதத்தில் இருந்து வெளியேறியவர்களை மீண்டும் நாம் சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி பேசுவதற்காக உங்களை காண வந்திருக்கிறேன், கர் வாபசி. இப்போ அதுவும் ஒரு டாபிக், இந்த நாட்டில் ஓடிட்டு இருக்கிற டாபிக். அந்த கர் வாபசியை பற்றி அன்னைக்கு கேட்குறான் தான், கர் வாபசி பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விவேகானந்தர் என்ன பதில் சொல்லியிருக்க, நம்ம ஊரில் இருக்கிற கேடுகட்ட அரசியல்வாதி என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் என்ன சொல்கிறாங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமா? அது இந்த சமுதாயத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகிறதா? நிச்சயமா இல்லை. இவனை தூக்கி எறியறதுக்கு என் கையில் ஓட்டு கொடுத்துருக்கேடா, உன்னை தூக்கி எறியறதுக்கு நீயே தான் என் கையில் ஆயுதத்தை கொடுத்துருக்கேன், உன்னை தூக்கி எறிஞ்சிருவான். அதனால எனக்கு அந்த கவலை கிடையாது. ஆனால் எங்களுடைய ஞானிகள் எங்களுக்கு என்ன உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, ஆம் அவர்களை சேர்த்தே தீர வேண்டும், சேர்த்து கொள்ள முடியும். அப்ப அவர் சொல்றார், இப்படி சொல்லிட்டு இப்படி செய்யாமல் போனால், இப்படி போனவங்களெல்லாம் திரும்ப கொண்டு வரலன்னா என்ன ஆகுங்கிறத சொல்றார். நாம் ஜனத்தொகையில் குறைந்து கொண்டே போய்விடுவோம், நாம் ஜனத்தொகையில் குறைந்து கொண்டே போய்விடுவோம். முகமதியர்கள் முதலாக நம் நாட்டுக்கு வந்தபோது நாம் 60 கோடி இந்துக்கள் இருந்தோம். நல்ல கவனிச்சீங்க, 30 கோடிக்கு முழுமைக்கும் அப்படின்னு 30 கோடி இது இல்லை. எப்போ இது 1947க்கு முன்னாடி 1930s நம்ம பாப்புலேஷனை பற்றி சொல்கிறதுக்காக 30 கோடின்னு சொன்னது. இந்த 30 கோடிக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு இருந்தோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லுகிறார். இது யாருடைய கணக்கு? முகமதிய சரித்திர ஆசிரியர்களுள் மிக பழையவரான பெரிஷ்கா என்பவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய கணக்கு. நாம் 60 கோடி இந்துக்கள் இருந்தோம். இந்த நாட்டுக்குள்ள முஸ்லிம்ஸ் வரும்போது the Hindu population was 60 crores. 60 crores. அந்த 60 crores எப்படின்னா 30 crores ஆச்சு. இவர் சொல்றார், இப்ப இவர் சொல்லுகிற நேரத்தில் 1899ல நாம் இப்போது 20 கோடி பேர்கள் நாம் இருக்கிறோம். இந்த 30 கூட between 1900 and 1930 அப்போ குரோத் ஆனது தான். அதாவது 20லேருந்து 30 எப்போ ஆயிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 1900லேருந்து 1930 வரைக்கும் 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம வளர்ந்தது தான் இது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கோம்? 20 கோடி. எதுலேருந்து? 60லேருந்து 20. இப்போ 60லேருந்து 20 என்பது எப்படி எங்கே போச்சு? எப்படி காணாமல் போச்சு? மறந்து விடாதீர்கள், ஒவ்வொரு இஸ்லாமிய படையெடுப்பின் போதும் ஏராளமான சத்திரியர்கள் கொல்லப்பட்டார்கள், ஏராளமான பிராமணர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பிராமணர்கள் சத்திரியர்கள் 2 பேருமே ஒன்று கொல்லப்பட்டார்கள், இல்லை மதம் மாற்றப்பட்டார்கள். பெரும்பாலான இந்து பெண்கள், பிராமண பெண்கள், அவர்கள் தூக்கி செல்லப்பட்டு இஸ்லாமிய நாடுகளில் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமனுடைய பாட்டிக்கு பாட்டி யாருன்னா நம்ம ஊர் பிராமணத்தி தான். மறந்துடாது. இவங்க அத்தனை பேரையும் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வித்திருக்காண்டா. அவர்களை பலாத்காரமாக பலவந்தமாக கற்பழித்து அவர்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற பெயரில் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த சந்ததியர் தான் இன்றைக்கு ஈரான் இருக்கக்கூடியவர்களே. மறந்துடாதீங்க. இது ஒரு அவமானம் இல்லையா? ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அவமானமே இல்லையா? இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சோறு தின்னுட்டு நான் வீட்டில் இருந்துட்டு நான் நிம்மதியாக என் காலத்தை முடிச்சுக்கிட்டேன்னா போறோம்னு நினைப்பியா? உனக்கு முன்னாடி என்ன நடந்தது, உனக்கு பின்னாடி என்ன நடக்க போறதுங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டியா? இங்கே ஒருத்தன் கவலைப்பட்டான், இங்கிலாந்துலேருந்து ஒருத்தன், வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் கவலைப்படுறான். என்ன சொல்றான்? என்னுடைய முன்னோர்கள் எதிர்காலத்தில் அந்த கல்ச்சரே இல்லாமல் போயிடுங்கிறான். நமக்கும் நாம இந்துக்களாக இருந்துட்டோம், உன் பேரம் பேத்தி இந்துக்களாக இருப்பார்களா, கொள்ளு பேத்தியும் பேரனும் 2 இந்துவா இருப்பானா இருக்க மாட்டானா? இதை பற்றி கவலை பண்ணுமா வேண்டாமா? நான் கவலைப்பட மாட்டேன் பெரிய புராணம் கேட்பேன், நான் கவலைப்பட மாட்டேன் ராமாயணம் கேட்பேன், நான் கவலைப்பட மாட்டேன் கோவிலுக்கு போவேன், நான் கவலைப்பட மாட்டேன் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு கோவில் இருக்கணும், நீ இருக்கணுமேடா. நீ ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னேன்னா உன்னை காப்பாற்றிக்க முடியுமா?
பகவான் அங்கேருந்து வந்து மேலேருந்து வந்து உன்னை காப்பாற்றுவார? கலியுகத்தில் என்ன சொல்லியிருக்க? நீ தாண்டா எல்லாம் காப்பாற்றிக்கணும். பகவான் ஒன்றுக்குள்ளே இருந்து தான் வேலை செய்வான். அவன் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்தெல்லாம் சப்போர்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான், மறந்துடாதீங்க. அப்போ கூட என்ன தெரியுமா, நீ முயற்சி செய்தால் அவன் ஹெல்ப் பண்ணுவான். நீ முயற்சியே செய்யாமல் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா அவன் வாயில் கொண்டு சோறை ஊட்ட மாட்டான். அது நல்லா புரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? அதனால இது விவேகானந்தர் கவலைப்பட்டது. இதோடு நிறுத்திக்கல அவர். இப்போது நாம் 20 கோடி பேர்கள் நாம் இருக்கிறோம். இதோடு கூட இன்னொரு உண்மையை நான் சொல்லுகிறேன். விவேகானந்தர் அந்த பத்திரிகைக்காரங்கிட்ட சொல்றார், இந்து சமயத்தை விட்டு ஒருவன் வெளிச்செல்வானால் நமது எண்ணிக்கையில் ஒன்று குறைந்து விட்டது என்பது மட்டுமல்ல, எதிரியின் எண்ணிக்கையில் ஒன்று அதிகமாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பேசினவர் தான் எல்லா மதமும் ஒன்றுன்னு சொன்னாங்க. வைத்தியக்கார பயிர்கள் நம்ம ஊரில் இருக்கிற முட்டாள்களை போல உலகத்திலே வடிகட்டின முட்டா பயிர்கள் கிடையாது. அதே அந்த விவேகானந்தருடைய பரம்பரையில் வந்த சாமியார்கள்லாம் சொல்லிட்டு இருக்காண்டா. விவேகானந்தர் கிறிஸ்தவர்களை எதிர்க்கவில்லை, விவேகானந்தர் கிறிஸ்தவத்தை எதிர்க்கவில்லை, விவேகானந்தர் இஸ்லாமை எதிர்க்கவில்லை. நீ ஒரு இஸ்லாமியனாகவே இருக்கலாம், நீ ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கலாம், நான் ஒரு இந்துவாகவே இருக்கலாம். ஹிந்து நல்ல இந்துவாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், முஸ்லீம் நல்ல முஸ்லீமா இருக்க வேண்டும். நல்ல வேலை இந்த முஸ்லீம் நல்ல முஸ்லீமா எல்லாத்தையும் போனோம் பழைச்சோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நல்ல முஸ்லீமாக இருந்துருந்தா என்னடா இருக்குது நமக்கு? நல்ல முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்னா 5 வேளை தொழுகைக்கு போகிறவன், உருது கற்றுக்கிறவன், அரபு கற்றுக்கிறவன், குரான் படிக்கிறவன், ஜிகாது பண்ணுறவன், இவனுக்கெல்லாம் பேர் தாண்டா நல்ல முஸ்லீம். நம்ம ஊரில் இன்றைக்கி நாம் ஏன் பழைச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஊர் பசங்களில் பாதி பேர் மசூதிக்கே போகிறதில்ல. நம்ம ஊரில் பாதி பேருக்கு குரான்னா என்னன்னு தெரியாது, நம்ம ஊரில் பாதி பேருக்கு அரபுன்னா என்னன்னு தெரியாது, ஜிகாதுன்னா என்னன்னு தெரியாது. அதனால பழைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நீ இருப்பியா, நீ குடியிருக்க முடியுமா? முடியவே முடியாதுல்ல. இது புரியணுமா வேண்டாமா உனக்கு? இவன் சொல்லிட்டு இருக்கான், அவர் எல்லாரும் அப்படி அப்படியே இருக்கணும்னாரான். ஒரு நாள் அவர் விரும்பல. நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மதம் மாறி போனவன் தான், மதம் மாறி போகிறவர்கள் தான். இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் மதம் மாறி போன ஹிந்து தான். அப்படிப்பட்டவர்களை அவர் என்ன பார்த்திருக்காரு? விரோதிங்கிறார். நம்முடைய எதிரியின் எண்ணிக்கையில் ஒன்று கூடிவிட்டது, புரிஞ்சுக்க அப்படின்றார். அதனால இது விவேகானந்தருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்தாப்புல பாருங்க, பாரதியார். இவங்கெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்கிறதுக்காக சொல்றேன். இவங்களை ஏற்றுக்கலன்னு வச்சுங்க, நான் சொல்றதே ஏற்றுக்க போகிறோம். இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் இதெல்லாம் வேத வாக்குன்னு நான் சொல்லலை. இவங்களும் சொல்லி இருக்கிறார்கள். நம்மிலும் கூட சில புத்திஜீவிகள் இருந்திருக்கிறார்கள். புத்திசாலித்தனமாக பேசி இருக்கிற சாமியாரும் இருந்திருக்கான். இத்தனை சாமியார் ஒன்றுமே பேசாத போது நம்மள்கிட்ட சில சாமியார்களும் நல்ல விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். அதில் இப்போ பாருங்க, பாரதியார் இந்துக்களுடைய ஜனத்தொகை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கான கவலைப்பட்டார் அவர். இது 1906, இது 1899. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு அவர் கவலைப்படுறாரு. பாரதியார் என்ன கவலைப்படுறாரு? நம்முடைய ஜனத்தொகை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. கவிதையில் வரும் மலைப்பாம்பு போல வாளில் நெருப்பு பிடித்து எரியும் போது தூங்கும் வழக்கம் இனி இந்துக்களுக்கு வேண்டாம். விழியுங்கள், ஜனத்தொகை குறையும் போதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள். நான் சொல்லலையே, ஒரு RSS காரன் சொல்லலையே, ஒரு விஸ்வ இந்து பரிஷத்காரன் சொல்லலையே, ஒரு இந்து முன்னணிக்காரன் சொல்லலையே. இதை சொன்னவன் பாரதியில, பாரதி. அதனால உனக்கு என்ன புரியணும்? அதனால அந்த காலத்தில் இவர்கள் எல்லோருமே இதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறார்கள். சரி, நம்ம ஊரில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்தார், கல்கின்னு பேர் அவருக்கு. இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இந்த நாவல்கள்லாம் படிச்சிருக்கிறவர்களுக்கு இந்த கல்கிங்கிறவர் யாரு அப்படிங்கிறதாவது ஓரளவுக்கு தெரியும். ஆனந்த விகடனில் கொஞ்ச நாளைக்கு எடிட்டோரியலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்கிங்கிற பத்திரிகை ஆரம்பித்து கல்கிக்கு ஆசிரியராக இருந்தார். நான் சொல்வது அவர் ஆனந்த விகடனில் எடிட்டராக இருக்கிற போது எழுதின ஒரு கட்டுரை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, என்ன ஒரு சர்க்காஸ்டிக்காக எழுதுறாருங்க. எப்போவுமே கல்கியினுடைய ஸ்டைலில் சர்க்காசம் இருக்கும். அது என்னன்னு கேட்டால் நம்மளை கிண்டல் பண்ணியே தான் எழுதுவார். அவர் எழுதுறாரு, நமது இந்து சமுதாயத்தை பற்றி வெகு நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இதை எழுதுகிற போது 1935. அப்போல்லாம் RSS இங்கே கிடையாது, மறந்துடுது. இங்கே RSS எல்லாம் கிடையாது. அவர் RSS மெம்பரும் இல்லை. அவர் எழுதுறார், நமது இந்து சமுதாயத்தை பற்றி வெகு நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது பிரம்மதேவன் இந்து சமூகத்தை படைத்த போது
மூளை வைக்க வேண்டிய இடத்தில் ஞாபக மறதியாக களிமண்ணை வைத்து விட்டாரோ என்பதுதான் அது. பனிக்கட்டியை வைத்து பாரதத்தின் கொடிய வெப்பத்தில் நாளடைவில் அது கரைந்து போய்விட்டதா என்பதும் தெரியவில்லை. இந்து சமூகத்தில் பிறந்த மனிதர்களுக்குள்ளே மகா மேதாவிகள் உண்டு, தனித்தனியே புத்தியில் நிகரற்றவர்கள் உண்டு. ஆனால் சமூகம் என்று மொத்தமாய் எடுத்துக்கொள்ளும் போது மூலத்தனத்துக்கு முதல் பாக்கு வெற்றிலை இந்த சமூகத்துக்குத்தான் கொடுக்க வேண்டும். முட்டாள்கள் அப்படிங்கிற நம்மளர். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னாக்க, அப்போ இன்னைக்கு இல்லை, இவர் 1935 இந்த மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவை சேர்ந்த பல கிராமங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாரும் ஒரு கோவில் திருவிழாவில் தகராறு. அந்த கோவில் திருவிழாவில் இவர்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நல்லா கவனிச்சிங்க, இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது பல ஊர்களில். இன்றைக்கும் அந்த விசேஷ சமுத்திரத்தில் அதான் பிரச்சனையே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த எல்லா கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட நான் போயிருக்கிறேன். அதனால் எனக்கு நேரடியாகவே இதோட இந்த பிரச்சனையெல்லாம் என்னன்னு தெரியும். அதாவது அயோக்கியத்தனமான சமுதாயம் இந்துக்களுடைய சமுதாயம். உன் கோவிலில் நீ மாரியாத்தாளை கும்பிடுவ, இன்னொருத்தான் அதே முனுசாமிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த கோவிலில் கும்பிட வந்தான்னா அவன் உள்ள விட மாட்டேன்னு சொன்னேன்னா உன்னை விட அயோக்கியம் யாரலாம், உன்னை விட அயோக்கியம் யாரலாம். இந்த தேர் திருவிழாவை எதுக்காக தோளோடு தோல் உரசி, அந்தாவது தேர் திருவிழாவினுடைய பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர் கூடி தேர் இழுத்தல். எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் தேர் திருவிழாவை. அந்த தேரையே ஓட விடாமல் வச்சுருக்கானுங்க பல ஊர்களில். ஏன்? அதில் ஹரிஜனர்கள், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களோ பறையர்களோ வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு வரக்கூடாதான். அந்த கோயில்களில் அவங்க தேர் இழுக்கக்கூடாதான். இதுக்கும் பாப்பானுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. மனுநீதி சாஸ்திரத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தீண்டாமைகளெல்லாம் மனுநீதியின் பெயரால் செய்யப்படவில்லை. மனுநீதி தர்ம சாஸ்திரத்தை படித்த அயோக்கியம் இவங்க எவனுமே கிடையாது. இவன் எல்லாருமே வடிகட்டின அயோக்கியனுங்க, சமுதாய துரோகிகள், இந்த நாட்டை அடகு வைக்கணும்னு முடிவு பண்ணினவனுங்க. அதனால புத்தி இல்லாமல் நடந்துக்கிறானுங்க. அதனால அவர் சொல்றார், அப்போ ஒரு 32,000 பேர் இஸ்லாம் மதத்தில் சேருவதாக அப்போ அறிவிச்சிருக்காங்க. எப்போ? 1935. நான் 3000 பேர் சொன்ன கிராமத்துக்கு போயிருக்கேன். நாங்கள் அத்தனை பேர் 3000 பேர் இஸ்லாமியில் சேரப்போகிறோம்னு போர்டு எழுதி வைப்பான். உடனே அந்த ஊருக்கு ஓடுவோம். இந்த மாதிரி பல 1980களில் இது நடந்துச்சு பல ஊர்களில். அது மாதிரி பல கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன். 32,000 பேர். ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் அத்தியூத்து, மேலமடை, கூரியூர் எல்லாமே 500, 300, 700 இதான் மதம் மாற்றம். எல்லாரும் இஸ்லாமியன் ஆனாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள். அந்த குராயூர் அப்படின்னு ஒன்று மதுரையிலேருந்து விருதுநகர் போகிற பாதையில், அந்த குராயூரில் 300 பேர் மதம் மாறினா முஸ்லீமா, தேவேந்திர குல வேளாளர். இந்த எல்லா கிராமத்துக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் 32,000 பேர் கற்பனையே பண்ண முடியாது. இங்கே ஒரு இடம் இருக்குது, தடுத்தாட்கொண்டூர்னு. இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை சொல்லுகிற போது சொன்னேனே, அந்த தடுத்தாட்கொண்டூருங்கிற ஊரில் 3000 பேர் நாங்கள் மதம் மாறுவோம்னு எழுதி வச்சான் போடு. எதனால்? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாராய கடையில் ஜாதி மோதலுக்காக. சாராய கடையில் ஜாதி மோதலுக்காக. இதெல்லாம் மனு தர்மத்தில் சொல்லியிருக்குது. சாராயம் குடிக்கும்போது அவன் வந்தானா வெளியில் உட்காந்து வச்சு குடிக்காத, நிற்க வச்சு குடி, நீ உள்ளே உட்காந்துக்க, அவனுக்கு வேறு கப்பில் ஊற்று, உனக்கு வேறு கப்பில் ஊற்றுன்னு சொன்னார மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. இல்லை டீ ஸ்டாலில் அப்படி வெயின்னு சொல்லியிருக்குது. இது அத்தான் ஏகஜனமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி 32,000 பேர் சேருவதாக அறிவித்த போது அந்த செய்தி கண்டு குமுறி போய் அவர் எழுதுகிற விஷயம் பாருங்கள். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். இனிமேல் எழுதுறது தான். இந்து சமயமும் இந்து பண்பாடும் பிறந்து வளர்ந்த தேசம் இந்த பாரதம். எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னிருந்தே இந்துக்கள் வாழ்ந்து வரும் தேசம். மற்ற மதத்தினர் வாழ்ந்து அரசு புரியும் தேசங்கள் உலகில் எத்தனையோ உண்டு. ஆனால் இந்துக்களுக்கு இந்த பாரதத்தை விட்டால் வேறு கதி கிடையாது. இந்துக்களுக்குன்னு இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு ஒன்று தான். அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்றாரு. இந்து சமயம் மற்ற எல்லா சமயங்களையும் சமபாவத்துடன் பார்த்து எல்லோருக்கும் இடமளிப்பது. இந்துக்களிடம் மதவெறி கிடையாது. இந்து ராஜ்யத்தில் மற்ற மதத்தினர் நிம்மதியாக வாழலாம், இதற்கு சரித்திரமே சான்று. ஆனால் மற்ற மதத்தினர் விஷயம் அப்படி அல்ல. கிறிஸ்தவ நாட்டில் இந்து வாழ முடியுமா?
முஸ்லீம் நாட்டில் இந்து வாழ முடியுமா? முடியாது. பாகிஸ்தானில் உன் கதி என்ன? புரியுது இல்லை? பாகிஸ்தானில் ஓட்டே இல்லையா? ஓட்டே இல்லையா? இங்கே அவனுக்கு இவ்வளோ புரிஞ்சுன்னு வரைய அங்கே ஏற்கனவே இருக்கிறதே 1% தான். இந்த பேம்ப்ளெட் நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பொருட்களும் படிக்காமல் இதை தயவு செய்து எல்லாருக்கும் படிக்க கொடுங்க, நீங்கள் படிங்க. இது ஒன்று நீ படித்தப்பறம் யாருக்காவது கொடு. ஆனால் தயவு செய்து இது பொட்டலம் அடிக்கிறது, இந்த வீட்டுக்குள்ளே பரண்டில் போடுறது, இந்த பாத்திரமெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஷெல்ஃபில் போடுறது, இந்த வேலைக்கு இதை பயன்படுத்திக்காத. இதெல்லாம் பாவம் பல பேர் கொடுத்த காசில் அடிச்சிருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்களும் காசு கொடுக்கணும். அதனால உண்மையிலேயே இதை புரிஞ்சுங்க. இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்து. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு ஊரில் இஸ்லாமியர்கள் அதிகமாகிவிட்டால் அந்த ஊரில் இந்து வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் அதிகமாகிவிட்டால் அந்த ஊரில் வாழ முடியாது. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் தங்கள் மதத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் மோட்சம் ஒன்று என்று கருதுகிறவர்கள். நான் சொல்லல, கல்கி, கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர், எழுத்தாளர், மற்ற மதங்களை தாக்குவதை ஒருவித மத கடமையாக கொண்டவர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதுலேருந்து என்ன புரியுது? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் பேசுகிற பேச்சு இல்லை. இதெல்லாம் வேண்டுமென்றே இந்து முன்னணிக்காரன் கலவரத்தை தூண்டுவதற்காக பேசுகிற பேச்சு அல்ல. மாறாக உண்மையான ஹிந்து, சிந்திக்கிற ஹிந்து எல்லா காலத்திலுமே கவலைப்பட்ட விஷயம் இதெல்லாம். கவலைப்பட்ட விஷயம் இதெல்லாம் உண்மை, சத்தியம்தான், சத்தியம். மேற்கூறிய காரணங்களினால் இந்துக்கள் பாரதத்தில் பெரும்பான்மையோராய் இருக்க வேண்டும் என்று கோருவதிலும் அதற்குரிய முயற்சி எடுப்பதிலும் எவ்வித தவறும் கிடையாது. ஆனால் இந்துக்களுக்கெல்லாம் இதுவெல்லாம் புரியவே இல்லையே அப்படின்னு அவர் கவலைப்படுறார். புரியவே இல்லையே. 50 வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் 100க்கு 74 பேராயிருந்த இந்துக்கள் 1935 100க்கு 68 குறைந்து விட்டோம். அப்போ 68 குறைஞ்சது இப்போ எப்படி 79 ஆச்சுன்னு கேட்குறீங்களா? இந்த நாடு 1947 முஸ்லீம்கள் அதிகமான இருந்த பகுதியெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு, பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நாட்டில் முஸ்லீம்கள் எண்ணிக்கை குறைஞ்சு நம்ம எண்ணிக்கை மட்டும் இருந்ததுனால அதில் நம்ம 80 85 இருந்தோம். இப்போ அதுலேருந்து குறைஞ்சு 79 வந்துட்டோம். இவர் இருந்தபோது 74 பேராக இருந்தது 68க்கு வந்துருச்சு. அப்போ அவன் என்ன ஆயிட்டான்? 26 24 புள்ளிக்கு மேலே போயிட்டான். அப்போ தான் பாகிஸ்தான் பிறந்தது. அதனால இதை பற்றி சொல்லவில்லை. இந்த அவர் சொல்கிற காலகட்டம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த பேம்ப்ளெட் உங்களுக்கு போகும்போது கொடுப்பாங்க, படிங்க. கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய ஒட்டிக்கு இரட்டையாக பெருகி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 1 கோடிக்கு மேல் பெருகி இருக்கிறார்கள். இந்துக்கள் மட்டும் இருந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதத்தில் எப்போதுமே இந்துக்கள் பெரும்பான்மையோராய் இருக்க வேண்டும் என்று நாம் கோருவது எந்த விதத்திலும் தவறாகாது என்பதை விகடன் வற்புறுத்தி கூற விரும்புகிறான். விகடனுடைய எடிட்டோரியல் அன்னைக்கு இருந்த ஆனந்த விகடன் எங்க, இன்னைக்கு இருக்கிற ஆனந்த விகடன் எங்க? அன்னைக்கு இருந்த கல்கி எங்க, இன்னைக்கு இருக்கிற கல்கி எங்க? நல்லா கவனிச்சிங்க. எல்லோருமே தரம் தாழ்ந்து போய்விட்டோம். பத்திரிகைகளும் தரம் தாழ்ந்து போய்விட்டன. அந்த காலத்து பத்திரிகைகளுக்கு சமுதாய பொறுப்புணர்வு இருந்துச்சு. சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டாண்டா? உன்ன மாதிரி பத்திரிகை நடத்தி காட்சி சம்பாதிக்கிறதுக்காக பத்திரிகை நடத்தினானுங்க இல்லையே. இந்த சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு ஆனந்த விகடன் ஆரம்பித்தான், கல்கி ஆரம்பித்தான், சுதேசமித்திரன் ஆரம்பித்தான், ஹிந்து ஆரம்பித்தான். இதெல்லாம் எதுக்காக? ஹிந்துன்னு ஏன்டா பேர் வச்சான்? உனக்கு என்னைக்காவது புத்தி இருக்கா? தி ஹிந்து டெஃபினட் ஆர்டிகிள் போட்டிருக்காண்டா. டெஃபினட் ஆர்டிகிள். அது வெறும் ஹிந்துன்னு போடல. வெறும் ஹிந்துன்னு போட்டால் கூட அது யாரையோ குறிக்க நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் ஹிந்துன்னு போடல. தி ஹிந்து, டிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் டெஃபினட் ஆர்டிகிள். அந்த டெஃபினட் ஆர்டிகிளை போட்டு ஹிந்துன்னு எழுதலாம். இந்து என்பது தான் இந்த நாடு, இந்து என்பது தான் இந்த சமுதாயம், இந்து என்பது தான் தேசம், இந்து என்பது தான் பண்பாடு. அதனால தான் பத்திரிகைக்கு பேரை இந்துன்னு வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அது நேர் விரோதமாக செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். கல்கி உயிரோடு இருக்கும்போதே 1947 முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகி இந்துக்கள் சிறுபான்மையான பகுதிகள் பாகிஸ்தானாக பிரிந்து போய்விட்டன. இதில் அவர் எதிர்காலத்தை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தில் ஞாபக சின்னம் ஒன்று எழுப்பி பாரத தேசமெங்கும் ஒரு காலத்தில் இந்துக்கள் பரவி இருந்தார்கள், அவர்களின் ஞாபகார்த்தம் என்று பொறிக்க வேண்டி வந்து விடலாம். இப்ப நல்லா கவனிச்சிங்க. உலகத்திலே மிகப்பெரிய கோவில் எது? ஆங்கோர் வாட்.
உங்கள் ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை, உங்கள் திருவண்ணாமலை கோயில் அல்ல, சிதம்பரம் கோயில் அல்ல, ஸ்ரீரங்கம் கோயில் அல்ல. நம்முடைய இந்துக்களுடைய மிகப்பெரிய கோயில் ஆங்கோர் வாட் விஷ்ணு கோயில், ஆங்கோர் தாம் சிவன் கோயில். இது எங்கே இருக்கு? கம்போடியாவில். இப்போ எழுதுகிற ஒரு காலத்தில் கம்போடியாவிலும் இந்தோனேஷியாவிலும், ஏன் உலகெங்கிலுமே இந்து தர்மம் தான் பரவி இருந்தது. அங்கெல்லாம் இன்று வெறும் ஞாபகார்த்த சின்னங்களாகத்தான் நமது இந்து தர்மம் காட்சியளிக்கிறது. இந்துக்களே, நீங்கள் விழிக்காவிடில் அதே கதி பாரதத்திலும் நமக்கு நேரும் என்பது உறுதி. இது 35 சொல்லிட்டு போயிருக்கேன். 35 இதுக்கு தலைப்பவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? இந்துக்களே, உங்கள் கதி அதோ கதி தான். இந்துக்களே, உங்கள் கதி அதோ கதி தான் தலைப்பு போட்டதுக்கு. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு அதே ஆங்கோர் வாட்டு ஒரு காலத்தில் நாம வழிபட்ட கோயில் தான். விஷ்ணுவுக்கு கோயில் அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் உலகத்திலே இல்லை. யுனெஸ்கோ இன்னைக்கு பராமரிச்சுட்டு இருக்கான். யுனெஸ்கோ அந்த கட்டடத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சிதிலமடைந்து இருக்கக்கூடிய ஆங்கோர் வாட்டு கோயிலை இன்றைக்கு பராமரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே கர்ப்ப கிரகத்தில் விஷ்ணுவும் இல்லை, வழிபடுவதற்கு இந்துக்களும் இல்லை. இந்தோனேஷியாவுடைய நிலைமை, அங்க இருந்தோம் அத்தனை பேரும் இந்து தான்டா. இன்னைக்கு பாலி தீவு ஒன்று தவிர பாக்கி எல்லாமே முஸ்லீம் ஆயிடுச்சா? அதுவும் அந்த அம்மா இப்போ ஒரு போட்டு காமிச்சாங்களே ஒரு இது கணக்கு, உலக நாடுகள் முஸ்லீம்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்னு. அப்போ உலகத்தினுடைய முதல் முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா. அதுக்கு நமக்கு என்ன ஒத்துமை? அதுவும் இந்து நாடாக இருந்து முஸ்லீம் நாடாக மாறியது. நாமும் இன்னைக்கு இந்து நாடாக இருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்து நாடாக இருப்போம் என்பது நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. இல்லைன்னா எதிர்காலத்தில் ஒரு காலத்தில் பாரதம் இந்தோனேஷியாவை போல இந்து நாடாகத்தான் இருந்தது. எப்படி இந்தோனேஷியா இஸ்லாமிய நாடாக மாறியதோ அது போல இதுவும் கூட ஆயிடும். இப்போ இந்த இந்தோனேஷியான்னு சொன்னோன்னே எனக்கு வேற சிந்தனை வருது. இந்த இந்தோனேஷியாவை பற்றி சொல்லும்போது அந்த ஊரில் இன்றைக்கும் கூட பழைய கலாச்சாரத்தை தான் முஸ்லீம்கள் படிக்கிறார்கள். மகாபாரதம் படிக்கிறான், ராமாயணம் படிக்கிறான், மாநாடு நடத்துகிறான், இந்து பேர்களை வச்சுட்ருக்கான். அங்கெல்லாம் நிறைய இந்து இருக்குது. அவனுடைய ஏர்லைன்ஸுக்கு பேர் கருடா ஏர்லைன்ஸு. அந்த ஊர் ஏர்லைன்ஸுக்கே இன்னும் கருடா ஏர்லைன்ஸுன்னு தான் பேர். அவனுடைய கரன்சியில் விநாயகர் படம் தான் இன்றைக்கும் போட்டிருக்கான். விநாயகர் தான் அச்சடிக்கிறான் இன்றைக்கும். இன்றைக்கி கரன்சியில் இப்போ ஜாக்கிரதாவுக்கு போயிட்டு வந்து உங்கள்கிட்ட யாருக்காவது கரன்சி இருந்துச்சுன்னா பாருங்கள், எடுத்து செக் பண்ணுங்கள். விநாயகர் படம் போட்டு ஒரு கரன்சி நோட்டு இருக்குது. இன்றைக்கி அவன் பண்ணுறான். அவனுடைய பேங்க்குக்கு குபேரா பேங்க்னு பேர் வச்சுருக்கான். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஊரில் நீ முஸ்லீமாக இருக்கிறத பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லைப்பா, நீ முஸ்லீமாக இருக்கிறத பற்றி அவர் என்னமோ சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? நோட்டே காமிக்கிறார். கரெக்ட், நோட்டே காமிக்கிறார். அதனால் இந்த நாடு வந்து உண்மையிலேயே ஒரு காலத்தில் அவர்கள் இந்துக்களாக இருந்து முஸ்லீம்களாக போனாலும் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லுவோம் சில இடங்களில். நம்ம ஊரில் நாமளும் முஸ்லீம்கள்ட்ட என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறத பற்றி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைப்பா, நீங்கள் மசூதிக்கு போகிறத பற்றி எங்களுக்கு என்ன ஆட்சேபம்னா. ஆனால் பாபர் உங்களுக்கும் பாபருக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் அவுரங்கசீப்புக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் ஹுமாயூனுக்கு என்ன சம்பந்தம்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம ராமரை ஏற்றுக்குங்க, கிருஷ்ணரை ஏற்றுங்க. என்ன இருந்தாலும் உங்கள் மூதாதையர்லாம் கிருஷ்ணனை தானே மூதாதையர்னு சொன்னாங்க, ராமனை தானே சொன்னாங்க. நீங்கள் மட்டும் வேண்டாம் மாறிட்டீங்க. அதனால் கலாச்சார ரீதியாக நீ ராமாயணம் படி, நீ மகாபாரதம் படின்னு நம்மளும் சில நேரத்தில் அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஒரு என்ன பண்ணார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கரூரில், அவர் பையன் வந்திருக்காருன்னு தெரியல, அவருடைய பிரதர் என்ஆர் சுப்பிரமணியன்னு பேர். அவர் என்ன பண்ணார், ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இந்த மிலாடி நபி கூட்டத்தில் பேச வரணும்னு சொல்லி கூப்பிட்டான். போய் பேசுகிறதுக்காக போயிட்டார். அவருக்கு நல்லா ஆர்எஸ்எஸ்காரர், நல்லா விஷயம் தெரிஞ்சவர். அதனால் அவர் என்ன சொல்லிவிட்டார், போய் நீங்கள் எல்லாரும் முஸ்லீம்களாக இருப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் எல்லாருமே மசூதிக்கு போவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், நீங்கள் மசூதிக்கு போகிறீர்கள். நாங்கள் வேதம் படிக்கிறோம், நீங்கள் குரான் படியுங்கள். அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியனே கிடையாதுப்பா. ஆனால் நீ நானும் ஒரே கலாச்சாரம் தானே. இந்தோனேஷியாவில் பார், அவனுடைய ஏர்லைன்ஸுக்கு கருடா ஏர்லைன்ஸ்னு பேர் வச்சுருக்கான். அவன் நோட்டில் விநாயகர் படம் இருக்குது. இப்படிலாம் சொல்லி அவர் பேசினார். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அவ்வளோன்னு சொன்னார். சொல்லி முடித்தோன்னா ஒரு பையன் நன்றின்னு ஒன்று சொல்லுவான் இல்லையா, இவர் தான் ஸ்பெஷல் ஸ்பீச்சு, ஒரே ஸ்பீச் தான். இவர் பேச்சு முடித்தோன்னா அவன் நன்றி வரேன்னு ஒன்று இவருக்கு சொல்கிறதுக்காக சொன்னான். இவர் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலை, நம்ம இந்துன்னு சொல்லலை. நம்ம ஐயர் நிறைய விஷயம் சொன்னார். இங்கே
அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐயர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்தோனேஷியாவில் இருக்கிறவங்க அவங்க முன்னோர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், அதுபோல் நீங்களும் பின்பற்ற வேண்டியதானேன்னு கேட்குறாரு. ஆனால் இந்தோனேஷியா முழுக்க முஸ்லீம் ஆகிடுச்சு. என்னைக்கு இந்த நாடு முழுக்க முஸ்லீம் ஆகுமோ அப்போ நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். எப்போ தெரியுமா? இந்த நாடே முஸ்லீம் நாடாக மாறினதுக்கப்புறம் நாங்களும் தான் ராமன் குமன் கத்துவோம்ல. இப்போ பாகிஸ்தான்ல கத்தலையாம அவனும் ஏதோ ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இங்கே தான் பாணினி பிறந்தார், இங்கே தான் இவர் பிறந்தார் காமிச்சுட்டு இருக்கானா இல்லையா? அவனும் தன்னுடைய மூதாதையர்களை மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே பாகிஸ்தானில் இருக்கிறது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள். இப்போ அந்த ஊரில் பாணினி பிறந்த இடத்த காமிக்கிறான், இதான் பாணினி பிறந்த இடங்கிறான், இதான் இங்கே பிறந்ததுங்கிறான். இவர்களுடைய பரம்பரைகள்லாம் நாங்கள்லாம் வந்தோங்கிறோம். அவனுக்கு ஒன்றும் அதில் ஒன்றுமே ஒன்றும் ஆட்சேபிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே அவனுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற இந்துவை வாழ விட மாட்டேன்னு சொல்லிவிட்டா அவனுக்கு ஓட்டுரிமை கிடையாதுங்கிறான். இதெல்லாம் தான் இந்த நாட்டில் பிரச்சனை. அதனால் நமக்கு இந்த விஷயத்தில் இந்த தெளிவான ஒரு ஐடியா இல்லைனாக்க இந்த பாப்புலேஷன் குறைஞ்சா என்னெல்லாம் ஆகும். இப்போ ஒரு 5-6 விஷயங்கள் நம்ம பாப்புலேஷன் குறைவதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு இதை பல காலம் பல விதங்களில் சொல்லியிருக்கோம். இதில் ஒன்று 1981 ஹிந்து பத்திரிகையில் ஒரு லேட்டஸ்ட் எடிட்டரில் எழுதினான். நஸ்பர் முகமது ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தான். 3 நவம்பர் 1983. அப்போ அவன் என்ன சொல்லியிருந்தான், இந்த பாரத நாடு 2251 இஸ்லாமிய நாடாக மாறும், ஆனால் தமிழ்நாடு 2231 முஸ்லீம் நாடாக மாறிவிடும் அப்படின்னு அவன் எழுதினான். அது அப்போ 1983 3 நவம்பர். இந்த பேப்பர் தான் எடுத்து படிங்க. ரெஃபரிங் தி ஸ்டேட்மெண்ட், M.V. Padmanabhan of Kolar wrote in the Hindu dated 14/11/83 that Muslim growth is by geometrical progression, while the Hindu growth is only arithmetical. Hence, he argued that Bharat would become a Muslim majority country even by the year 2051. இப்போ நான் ஒருத்தர் கேட்டேன், இந்த டெமோகிராஃபியெல்லாம் ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடு. அவர்கிட்ட கேட்டபோது எனக்கு இந்த 2011 மக்கள் தொகை கணக்கீட்டை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள் இப்படியே குறைஞ்சி இந்துக்கள் குறைஞ்சி முஸ்லீம்கள் அதிகமாகிட்டே போனால் இந்த நாடு எப்போ அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிற நாடாக மாறும் என்று உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லலாம். ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, 2061 இந்த ஹோல் கான்டினென்ட், அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், பாரத் புட் டுகெதர் த ஹோல் பாப்புலேஷன், அதில் முஸ்லிம்ஸ் வில் பிகம் மெஜாரிட்டி பை 2051. சாரி, நாட் 2061, பை 2051 தே வில் பிகம் அப்சல்யூட் மெஜாரிட்டி. நல்லா கவனிச்சிங்க. இப்போ அந்த பகுதி தான் இங்கேருந்து போனது. இப்போ அதுவும் இதுவும் சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா அவர்கள் நம்மை விட அதிகமாகி விடுவார்கள். எதில்? பாரத வரிசை பரதக்கண்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே அந்த பகுதியில். இப்போ நம்ம இடத்த மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பாகிஸ்தானை விட்டுவிட்டு பங்களாதேஷை விட்டுவிட்டு இந்த ஊரை மட்டும் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பை 2061 நீ பாரத் வில் டெஃபினெட்லி பிகம் ஏ முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதே ரேட்டில் போனான். இதை தான் அவனும் சொன்னான். இங்கே ஒருத்தன் போட்டு காமிச்சோன்னேன், அவனும் அதுதான் சொல்லியிருக்கான். அதனால் நமக்கு என்ன புரியணும்னாக்க, அந்த மாதிரி ஒரு ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி சார் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக போய் தொலைட்டுனா என்ன கொள்ள போகுது? இப்போ இந்துவாக இருந்தால் என்னத்தை கண்டோம், இஸ்லாமியர்களானால் என்னத்தை குறைஞ்சி போகுது? இருந்து போயிட்டு போனால் எவ்வளோ உலகத்தில் இருக்கணும், ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு சாமி. நாங்களே சமயத்தில் பல தர்காக்களுக்கு போகிறோம், பல இடத்துல போய் நாங்களே நாகூர் தர்காவுக்கு போகிறோம், ஏர்வாடிக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட போய் குழுக்கங்கிட்ட போய் இப்படி ஊதுறாங்கிறோம், அவன் வந்து சாம்பிராணிங்கிறான், ஊதுறேங்கிறான், எச்சி வாயால் ஊத்த வாயால் ஊதுறான், அதெல்லாம் பார்த்துன்னு வரோம். அப்படி இருக்கிற போது நீங்கள் நினச்ச பிரசாதமா ஏதோ இந்த சாமி தான் நல்ல சாமிங்கிற மாதிரியும் அந்த சாமி ஏதோ கெட்ட சாமிங்கிற மாதிரியும் அந்த சாமியால் நமக்கு ஒன்றும் நல்லது நடக்காதுங்கிற மாதிரி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இந்த சாமி இல்லைன்னா அந்த சாமியை ஏன் இந்த சாமியை இல்லாமல் போட்டு அந்த சாமி காப்பாற்றாதீங்களா? அதனால இப்போவே பாதி நேரம் இந்த சாமி காப்பாற்றலைன்னா நான் நாகூருக்கு தானே போயிட்டுருக்கேன், வேளாங்கண்ணிக்கு தானே போயிட்டுருக்கேன். இப்போ என்ன குறைஞ்சி போச்சு நாங்கள்? அதனால நாங்கள் முழுக்கவே வேளாங்கண்ணிக்கு போய் தொலைகிறோம். இப்போ என்ன பெருசு? இப்போ கபாலீஸ்வரர் கோயில் தான் நமக்கு சதமாக என்ன பக்கத்துலேயே இருக்குது, சாந்தோம் சர்ச்சை. இங்கே போக முடியல, இது இடிச்சுக்கலாம்னா அங்கே போகிறோம், தேவைப்பட்டால் இந்த இடத்துலையும் ஒரு சர்ச்சை கட்டின்னு போகிறோம். என்ன கொள்ள போகுது? இதில் என்ன வந்தது அப்படின்னு பல பேர் கேள்விதான். இதில் என்ன பிரச்சனைன்னா
இவனுக்கு புரியாதது என்னன்னா, முஸ்லீம்கள் அதிகமானால் ஒவ்வொன்றா என்னென்னலாம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்க. பெண்களுக்கு சுதந்திரம் இருக்காது. இதை பெண்கள் கவலைப்படணுமா வேண்டாமா? இந்து ஜனத்தொகை குறையுது, நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லலாம்டா. வன்னியர் ஜனத்தொகை குறையுதுடா, கவலைப்படவே பட மாட்டியா? சொல்லு. உன் ஜாதி போயிடுச்சுடா. உன் ஜாதி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்காதுடா. இப்பவே இல்லை, இப்பவே அவன் ஜாதி பெருமையெல்லாம் நம்மள்கிட்ட தான் காட்டுறானுங்க. நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன், உன் ஜம்பமெல்லாம் இவங்கிட்ட தான் சாயுது, துளுக்கங்கிட்ட சாய மாட்டேங்குதா? துளுக்கங்கிட்ட சாய மாட்டேங்குதா? உன் அருவா அவங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேங்குதா? எங்ககிட்ட தான் வேலை செய்யுது. எங்கள் முனுசாமி வெட்டுறையே தவிர முசாபா வெட்டுறதுக்கும் அறுவாளுக்கு ஒன்றும் இதே இல்லையா? ஏன் இப்படி இருக்கா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருங்க. இதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாங்க. மேல்மிஷாரம்னு ஒரு ஊர், இங்கே வேலூருக்கு பக்கத்தில் மேல்மிஷாரம்னு ஒரு ஊர். அது முனிசிபாலிட்டியே பஞ்சாயத்து எனக்கு மறந்து போச்சு. அது ஒரு சின்ன முனிசிபாலிட்டியா இல்லை நகர பஞ்சாயத்தா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று. அதில் 2 வார்டோ 1 வார்டோ தான் ஹிந்து, பாக்கி எல்லாமே 100% முஸ்லீம். அதனால எல்லா வார்டுலேயும் முஸ்லீம் மெம்பர்ஸ். இந்த 2 வார்டு மட்டும் இந்துவாக இருக்கிறதுனால வன்னியர், இந்துனா வன்னியர் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், அவர்கள் எல்லாரும் இந்து மெம்பர் 2 பேர் வரோம். இப்போ நம்ம ஊரில் தான் நடக்குது. அது தமிழ்நாட்டில் தமிழே முழங்கு சங்கே முழங்குன்னு கத்துறானுங்களே. ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் தமிழ் வாழ்கன்னு எழுதி ஓட்டுறான் இல்லையா? தமிழ் வாழ்கன்னு சொன்னாக்கா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா? ஹிந்து வாழ்கன்னு கத்தினான்னா அது ஆபத்தான். என்ன ஒரு அநியாயம் பாருங்களேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கங்கிறேன், நான் இந்து நாட்டில் இந்து வாழ்கங்கிறேன். நீ முனிசிபாலிட்டியில் அதையும் எழுதி வைக்க வேண்டியதானே? இந்த பக்கம் தமிழ் வாழ்க, அந்த பக்கம் இந்து வாழ்கன்னு எழுத வேண்டியதானே? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உடையதானே? இந்து இருந்தாதனால தமிழ் இருக்குமா? தமிழ் இருந்தாதனால இந்து இருக்குமா? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உடையது. முஸ்லீம் இருந்தால் தமிழ் இருக்குமா? இந்த பக்கம் தமிழ் வாழ்கன்னு சொல்லிவிட்டு முஸ்லீமை வளர்த்து விட்டேன்னா தமிழ் வாழ முடியுமோ? வாழாது. அதுக்கு உதாரணம் மேல்மிஷாரம். அந்த ஊர் முனிசிபாலிட்டியினுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் உருதுல தான் நடக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு மெம்பர் இருக்கார், இந்த ஹிந்து 2 மெம்பரோ 1 மெம்பர், எனக்கு அது கூட மறந்து போயிடுச்சு. அந்த ஊருக்கு நான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங் வேறு பேசினேன். அந்த ஊரில் ஒரு பொதுக்கூட்டமே பேசிட்டு வந்தேன். அப்போ எங்களுக்கு புரியலன்னா, புரிஞ்சா இரு, இல்லைன்னா வெளியில் போடாங்க. நாங்கள் உருதுல தான் பேசுவோம், எங்கள் நடவடிக்கைகள் உருதுல தான் இருக்கும். நீ இருந்தால் இரு, இல்லைன்னா வெளியில் போ அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன பண்ணுவான் போ? அதனால தான் எங்கள்கிட்ட வந்தான். ஏண்டான்னு கேட்டேன். ஏண்டா ராமதாஸ் கிட்ட போக வேண்டியதானே? உங்கள் ஆளாச்ச, பெரிய வீரராச்ச, ஒரு பெரிய ஆம்பளையாச்ச, அப்பேற்பட்ட வீரர்கள்ட்டெல்லாம் போகாமல் ஒன்றுமில்லாத ஒரு பாப்பார பழகிட்ட எதுக்கு வந்தேன்? நாங்கள்லாம் என்ன சாதிக்க போகிறோம்? எங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாத நீ என்னத்துக்கு எங்கள்கிட்ட வந்து தொலைச்சிருக்கேன்னு அவன் சொல்கிறான். அவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீ ஊரோட ஒத்து போனுங்கதா. நல்லா கவனிச்சிங்க. வன்னியர் சமுதாயத்து தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வன்னியர்களை பலி கொடுப்பார்கள். அவனுக்கு வன்னியருடைய இன்ட்ரெஸ்டே கிடையாது. வன்னியருடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது இஸ்லாமியனால வன்னியனுக்கு ஆபத்துனால வரணுமா வேண்டாமா? அந்த ஊரில் வரல. ராமதாஸ் போராட்டத்துக்கு போகல, அந்த ஊரில் எதுவும் பேசலை, பாமக கூட்டம் நடக்கலை. அதுக்கப்புறம் அவன் எங்கே போய் தேடி எல்லாம் பிடிச்சி ஏதோ விஸ்வ இந்து பரிஷத்துன்னு ஒன்று இருக்குங்கிறாங்க அப்படின்னு வந்துட்டான். அப்படி தான் நான் போனேன். அந்த ஒரு பொதுக்கூட்டம் பேசுங்கன்னா, பொதுக்கூட்டமெல்லாம் பேசலாங்க, ஆனால் இதனால காரியம் ஆகுமான்னு. அப்புறம் சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணார், நான் கேஸ் போடுறேன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ நன்மை நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கோர்ட்டு கேஸில். ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு நிலைமை என்னங்கிறதுக்கு மேல் விசாரத்தை கொள்கை சுட்டி காமிச்சேன். கரூர் பக்கத்தில் பட்டப்பட்டி, அந்த கிராமத்துக்குள்ள உன் செல்வாக்கு செய்யணுமா? யாரு உங்க தாசில்தார் போய் அங்கே வேற ஏதாவது செஞ்சுட்டு வர முடியுமா? தாசில்தார் இந்து தானடா, ஆனால் பள்ளப்பட்டியில் அவன் செல்வாக்கு இருந்தா, கலெக்டர் இந்து தானே, அந்த கிராமத்தில் அவன் போய் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்கள் எங்க மெஜாரிட்டியாக இருக்கிறார்களோ அந்த கிராமத்தில் உன்னுடைய அரசியல் சாசனம் செல்லுபடியாகவில்லை. உன்னுடைய சட்ட திட்டங்கள் செல்லுபடியாகவில்லை. இந்த மன்னார்குடிக்கு பக்கத்துலேயே அந்த ஒரு ஊர், அந்த ஊரில் எவனாவது அந்த ஊருக்கு எனக்கு பேர் மறந்து போச்சு, அந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்கே என்ன சொல்கிறான், டாக்ஸிக்காரன் வெளியூர்லேருந்து வந்தான்னா அந்த ஊர் முழுக்க முஸ்லீம், அதனால அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு பெர்மிட் வாங்கணுங்கிறான். தாசில்தார் இருக்காரு, ஆர்டிஓ இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, எவங்கிட்டே போய் சொல்லி ஏதாவது காப்பாற்ற முடியல. அவன் போய் எங்கள் பெர்மிட் வாங்கணும்.
நான் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி நான் இங்கே இறக்கி விட்டுட்டு இத்தனை மணிக்குள்ளே நான் இந்த கிராமத்தை விட்டு போய் விடுவேன்னு அந்த ஹிந்து டாக்ஸி டிரைவர் எழுதி கொடுத்தா தான் அந்த டாக்ஸி அலவுடு இந்தியன் வில்லேஜ். இந்த காட்டு மன்னார் கோயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், முழுக்க முழுக்க முஸ்லீம், முழுக்க முழுக்க முஸ்லீம். ஒன்றுமே அவங்க ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் விஷயம். கீழக்கரை ராமநாதபுரத்தில் அந்த மாதிரி எத்தனை கிராமங்கள், எத்தனை நகரங்கள், அப்படி எத்தனை ஊர்களானா 45 மாவட்டங்கள் பாரத தேசம் முழுக்க இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் அங்கே அவர்கள் வைத்தது தான் சட்டம். நாங்கள் கேரளாவில் இந்த மலப்புரத்தை காப்பாற்றணும்னு பார்த்தோம், முடியலையே. எத்தனை போராட்டம் பண்ணினோம், முடியலையே. மலப்புரத்தை முழுக்க முழுக்க பிரித்து தனி முஸ்லீம் மாவட்டமாக ஆக்கிவிட்டாங்க. இது முஸ்லீம் மாவட்டம் ஆகிடும், பொன்னானி பக்கத்தில் சேர்க்குறான், பக்கத்தில் பாலக்காட்டிலேருந்து கொஞ்சம் பிரிக்கிறான், கோழிக்கோட்டிலேருந்து கொஞ்சம் பிரிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து தனி மாவட்டம் மலப்புரம்னு ஆக்குறான், உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த 1967 எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சானே தவிர ஒன்றும் நடக்கலையே. மலப்புரம் மாவட்டம் பிறந்தது. இப்போ மலப்புரம் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகளால் எதுவுமே செய்ய முடியாது, மறந்துடுறீங்க. அந்த ஊரில் ஸ்டேட்டில் கம்யூனிஸ்டுமே ரூல், பட் இன் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அவன் ரூல் பண்ண முடியாது. அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, ஒரு கிறிஸ்டியன் அவன் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவன் பாவம் எந்த ஊர்லேருந்தோ வந்துவிட்டு அந்த மலப்புரம் ஜில்லாவில் யாரோ சில மருந்து கடையெல்லாம் பார்த்து டாக்டர்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக போயிருக்கான். இப்போ போனவன் என்ன பண்ணிவிட்டான், டபக்குன்னு ஒரு அந்த ஊரில் பகலில் பசிக்குது, போய் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிக்கான். சாப்பிட்டோன்னா எந்த ஹோட்டலுமே திறக்கல. சரி பேரை பார்த்தா முஸ்லீம் ஹோட்டல்லாம் இருந்துச்சு, பேர்லாம் இருக்குது. இந்து ஹோட்டல் ஒன்று பேர் போட்டிருந்தது. சரி அங்கேயா போய் சாப்பிடலான்னு போனால் அந்த ஹோட்டலும் திறக்கலை. ஏன்னா இந்து ஹோட்டல்லாம் ஏன் திறக்கலைன்னா, இந்த ரம்ஜான் பீரியடில் எந்த ஹோட்டலும் திறந்திருக்கக்கூடாது என்பது எங்கள் ஊரில் எழுதப்படாத சட்டம். ஒரு ஹிந்து கடையை திறந்து வைக்க முடியாது. அப்போ ஒரு ஹிந்து, இவன் கிறிஸ்டியன், இவன் போய் சாப்பிட்றதுக்காக போனான். இவன் உடனே போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி என்னையா இப்படி நிலமைன்னா, இந்த மாதிரி தான் என் நிலமை, எங்கள் ஊரில் கடை திறக்க முடியாது, கடை திறந்தால் அடிச்சுவானுங்க, அதனால நாங்கள் கடையை திறக்கிறதுலன்னா சரின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸிலலாம் போய் சொன்னாங்க. கலெக்டர் சொல்கிறான், போலீஸ்காரன் சொல்கிறான்னா, ஐயா நீ கடையை திறந்து வைப்ப, அதுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணுமா? வாயை மூடிட்டு ஊரோட ஒத்து போய் க்ளோஸ் பண்ணிட்டு போங்கணும். என்ன பெருசா நீ ராத்திரியோட திறந்து போய் கடை நடத்த, பகலில் என்ன வேண்டி கிடக்கிற உனக்கு கடை? ரம்ஜான் மாதம் முழுக்க இந்துக்கள் எந்த ஹோட்டலும் திறந்திருக்க முடியாது. இது மலப்புரத்தில் இன்னைக்கு எழுதப்படாத சட்டம். அந்த ஊரில் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதே ரொம்ப, அதாவது பேருக்கு தான். அதில் இந்த மாப்பிள்ளைன்னு பேர் இவனுக்கெல்லாம், மாப்பிளாசுன்னு பேர் அந்த ஏரியாவில் இருக்கிற துருக்கனுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மாப்பிளாசுமா. இந்த மாப்பிளாங்கிற வார்த்தை எப்படி வந்து தெரியுமா, 1927லலாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நம்ம அடிக்கிற அடியெல்லாம் வாய மூடிட்டு இருக்கான். இப்போ இதுக்குன்னே RSSலாம் இருக்கிறதுனால பயந்துட்டு இருக்கானுங்க. 1927 நான் அந்த மலப்புரத்துக்கு போயிட்டு வந்து அங்கே கண்ணீர் கதையை சொல்லுகிறேன் உங்களுக்கு. 1927 அந்த ஊரில் ஒரு ஹிந்து வீட்டுக்குள்ளே அங்கேருந்து ஒரு முஸ்லீம் வருவான். இன்றைக்கி உன் பொண்டாட்டியோடு நான் தான் படுத்துக்க போகிறேன். இன்றைக்கி உன் பொண்டாட்டியோடு நான் தான் படுத்துக்க போகிறேன். இவன் திண்ணையில் போய் படுத்துப்பான், அந்த முஸ்லீம் உள்ளே போய் படுத்துப்பான். அதனால தான் அவனுக்கு பேர் மாப்பிள்ளைன்னு பேர். எல்லா இந்து வீடுகளுக்கும் இவர்கள் மாப்பிள்ளைகள். என்ன கேவலம்! அந்த ஊருக்கு ஒரு RSSகாரன் பிரச்சாரம் பண்ணான். இதை பார்த்தோன்னா அதிர்ச்சியாக போயிடுச்சு. வெளியூர்காரன் வேற, அந்த கேரளாவை சேர்ந்தவர் இல்லை. என்னடா இப்படி ஒரு நிலைமை உலகத்தில், நீங்களாம் ஆம்பளைங்க தானே, என்னடா பண்ணுறீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப வருஷமாக நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா ரொம்ப வருஷமாக நடக்குதுன்னா வாய் மூடிட்டு இருப்பீங்களாடா? இதுக்கு ஒரு முடிவு புள்ளி வைக்க வேண்டாமான்னு சொன்னானுங்க. 1940s தான் இதுக்கு முடிவே இருந்துச்சு. RSS வந்தப்பறம் அடித்த அடியில் அன்னிலேருந்து எவன் வீட்டுக்குள்ளேயாவது எவனாவது போனான்னாக்கா அந்த ஏரியாவில் எந்த முஸ்லீமும் இருக்க முடியாமல் பண்ணிடுவான் தான். அதனுடைய விளைவு அதுக்கப்புறம் அந்த பழக்கம். அப்போ ஹிந்துவனுடைய மனோபாவத்தை பாருங்கள். இவனால் ஒரு முஸ்லீமை பலாத்காரமாக அவனை சமாளிக்க கூட முடியலையே. இது நான் எதுக்காக சொன்னேன்னா, ஒரு ஜில்லா, ஒரு மாவட்டம். இப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன நிலைமை, மால்டா முர்ஷிதாபாத் 2 டோட்டலி முஸ்லீம். பார்டர், பங்களாதேஷ் பார்டர் போயிடுச்சேன். இப்போ அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுக்காரன் ஜெயிக்கணும்னாலும் சட்டமன்ற தொகுதிகளில் முஸ்லீம் சப்போர்ட் வேணும். இந்துக்கள் ஜெயிக்கணுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னாலும் வரணும். இப்போ இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைமை இருக்கிற போது 115 நாடாளுமன்ற தொகுதிகள்
சட்டமன்ற தொகுதிகள் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னென்ன மாநிலங்கள் ஏற்கனவே போயிடுச்சுங்கிறத பார்த்தோம். நாகாலாந்து போயிடுச்சு, மிசோரம் போயிடுச்சு, இது மேகாலயா 50-50 நம்ம கையில் இருக்குது, 50 அவங்க கையில் போயிடுச்சு, கிறிஸ்டியன் கையில். நாகாலாந்து கிறிஸ்டியன் கையில் போயிடுச்சு, மிசோரம் கிறிஸ்டியன் கையில் போயிடுச்சு. அங்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, செல்வாக்க உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த ஊரில். இப்பெல்லாம் அது எப்படி அவங்க நாட்டுக்குள்ளே இருக்குது தெரியுமா? உணர்வு பூர்வமாக இல்லை. இந்த நாட்டினுடைய மக்கள் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் அரசியல் சாசனத்தினால் சட்ட ரீதியாக இணைக்கப்படாத பொழுது நாம் அத்தனை பேரும் இந்து உணர்வு ரீதியாக இணைக்கப்பட்டிருந்தோம், இந்து உணர்வு ரீதியாக இணைக்கப்பட்டு இருந்தோம். அப்போ நமக்கெல்லாம் ஒன்று ஒரே தேசம் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாடு எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம அரசியல் சாஸ்திர ரீதியாக இணைக்கப்பட்டிருக்கோம், இராணுவ ரீதியாக இணைக்கப்பட்டிருக்கோம், பொலிட்டிக்கலி, அஃபிஷியலி, மிலிட்டரிலி வி ஆர் ஆல் ஒன் நேஷன். ஆனால் உணர்வு ரீதியாக நாகாலாந்து நம்ம கையில் இல்லை, மேகாலயா நம்ம கையில் இல்லை, மிசோரம் நம்ம கையில் இல்லை, காஷ்மீர் நம்ம கையில் இல்லை, மேற்கு வங்கத்தில் பல மாவட்டங்கள் நம்ம கையில் இல்லை, அஸ்ஸாமில் பல மாவட்டங்கள் நம்ம கையில் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளும் ஒரு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதே தான். அதாவது ஆம்பூரில் நடந்ததை போன்ற ஒரு அவமானம் கோயம்புத்தூரில் ஒரு போலீஸ்காரனுக்கு நடந்துச்சு. அடித்த அடியில் அதுக்கப்புறம் ஜென்மத்திலே தலை தூக்க முடியாதுன்னு தான் கோயம்புத்தூரில் இருக்கிற முஸ்லீம். அதாவது நான் ஒரு அன்றைக்கி சொன்னேன், ஆம்பூர் சம்பவம் நடந்தபோது நான் சொன்ன விஷயம் ஒன்று தான், தயவுசெய்து போலீஸ்காரர்களுக்கு இந்து உணர்வை உண்டாக்குங்கள். டேய் ஒன்னே அடிக்கிறான்டா, உன் கதி என்னங்கிறது தெரியல, ஒன்னே அடிக்கிறான். அப்போ நீ அவனை வெறுமனை பார்த்துட்டு இருப்பிய? உன் கையில் இருக்கிற துப்பாக்கி கொடுத்துருக்க, இதை கோயம்புத்தூரில் 98 சாதிச்சு காட்டினானுங்க. செல்வராஜன் ஒரு கான்ஸ்டபிளை கொண்டுட்டான், அந்த ஒரு முஸ்லீம். அதுக்கு ரியாக்ஷன் படு எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் அந்த ஏரியாவுக்குலாம் நிறைய டூர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற முஸ்லீம்ஸை அன்றைக்கி அடிபணிஞ்சது தான் இன்னி வரைக்கும் திரும்ப தலையை தூக்கிறதுக்கு அவன் இன்னமும் முடியல. 98 அடிப்பட்ட அடி இன்னும் தலையை தூக்க முடியல. குஜராத்தில் அப்படிப்பட்ட அடியை 2002 கொடுத்துருக்கு. இதெல்லாம் தப்புன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் தான் போகணும். இப்படியும் செய்யறதுக்கு நம்மள்ட்ட ஆம்பளையே எல்லாம் போட்டாலும் செய்யணும். அப்புறம் நீ நானே எப்படி ரோட்டில் நடக்கிறது, நீ நானே எப்படி ரோட்டில் நடப்ப, எப்படி உங்கள் வீட்டு பொண்ணு கோவிலுக்கு போயிட்டு எப்படி திரும்பி வருவோம் பத்திரமா? காஷ்மீரத்திலிருந்து எதனால் 3 லட்சம் இந்துக்கள் வெளியேறினார்கள்? ஒரே ஒரு அறிவிப்பினால தானே. 90 ஜெகன்மோகன் கவர்னர் ஆறாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லா மசூதியிலையும் ஜெகன்மோகன் கவர்னர் ஆறது முஸ்லீம்ஸு விரும்பலை, காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம்கள். அதனால அவரை பற்றி அவனுக்கு தெரியும். அதனால இவர் நம்மளை ஒடுக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால கவர்னர் போஸ்ட் அவர் என்னைக்கு எடுத்துட்டாரோ அன்னைக்கு ராத்திரி எல்லா மசூதிகளிலும் ஒரே நேரத்தில் அறிவிப்பு, இந்து நாய்களை காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள், போகிற போது உங்களுடைய அழகான பெண்களையும் மனைவிமார்களையும் எங்களுக்கு விட்டு செல்லுங்கள். இது ஒரே சைமல்டேனியஸ்லி இன் ஆல் மாஸ்க் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேம். அதுக்கப்புறம் எப்படிடா இந்து இருப்பாங்க? நான் எல்லாத்தையும் இழக்கலாம்டா, என் பொண்டாட்டி மானத்தையும் கூட இழக்க முடியாது, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என்னால் காப்பாற்ற முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று அவளோட ஓடுவேன், இல்லைன்னா அவளை விட்டுட்டு ஓடுவேன். அப்படி தான் எல்லாரும் தன்னுடைய பொண்டாட்டி பெண்கள்லாம் அழைச்சிக்கிட்டு ஜம்முக்கு வந்தாங்க, டெல்லிக்கு வந்தாங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வி ஆர் நாட் ரீஹாபிலிட்டேட்டட் தான். அவளை திரும்ப கொண்டு போய் நம்மளால் அந்த காஷ்மீரில் குடியேற்ற முடியவில்லை. இந்த 25 ஆண்டுகளில் 5 கவர்மெண்ட் மாறி இருக்கு, வெவ்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நாட் ஈவன் ஏ சிங்கிள் பார்ட்டி. எந்த பார்ட்டியாலும் செய்ய முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? துருக்கங்கிட்ட எந்த கட்சியினுடைய பாச்சாவும் பதிக்காது. ஏன்? அவன் ஓட்டை வச்சுக்கிட்டு தான் இவனே ஆளணும். அதனால அவங்ககிட்ட இவன் போய் மோதியெல்லாம் இவனால சாதிச்சு நம்ம காப்பான்னு நினைக்காத. இந்து நீ உன்னை காப்பாற்றிக்கலன்னு வச்சுக்க, நீ நாதியத்தப்ப மறந்துடாது. நாதியத்தப்ப இந்துக்களுக்குன்னு பரிஞ்சுன்னு வரதுக்கு எவனும் கிடையாது அரசியல் ரீதியா, எவனுமே கிடையாது அரசியல் ரீதியா. அரசியலில் இந்துக்களுக்காக குரல் கொடுக்க எவனாலும் ஒருத்தன் வருவானா? முஸ்லீம்களுக்கு எகென்ஸ்டா பேசுவானா? முஸ்லீம் ஜனத்தொகை இப்போ பெருகிடுச்சு, இந்து ஜனத்தொகை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் எச் ராஜா ஒரு ஆள் தான்.
அவர் ஒருத்தர் தாண்டா ஓப்பனா சொன்னாரு, டேய் இது பெரிய ஆபத்துறான்னு சொன்னாரு, பெரிய ஆபத்துறான்னு சொன்னாரு, பெரிய ஆபத்துறான்னு சொன்னார். ஏன் உண்மையை உணர்ந்துகிட்டு சொன்னார். ஆனால் ஒரு கட்சி ரீதியான நடவடிக்கை பிஜேபி எடுக்க முடியுமா? எடுக்குமா? எச்சி ராஜாவுக்கு இருக்கிற இந்து உணர்வுகள் அவர் பேசிவிட்டாரு. ஆனால் கட்சி ஒட்டுமொத்தமாக சப்போர்ட் பண்ணி வருமா? இந்து ஜனத்தொகை குறையாமல் பார்த்துக் கொள்வோம், சத்தியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா பிரதமர் மற்றவர்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன் சொல்ல முடியாது? we are constitutionally bound, we are constitutionally bound. 1.25 கான்ஸ்டிடியூஷன் we are boundங்கிறோம், we are bound அப்படிங்கிறோம். அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக இதன் பேருக்கு நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கோங்களா? ஏண்டா நாம் பிறக்கும்போது இந்த இந்து தர்மத்தின் பேர் சத்தியம் பண்ணிட்டு பிறந்திருக்கோம்ல, அதுக்கு ஒன்றும் மரியாதையே கிடையாது. இந்த இந்து தர்மத்துக்காக தானே கான்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட்டு எல்லாமே. இதுவே இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்னோட கவர்மெண்ட்டு. நல்லா கவனிச்சிங்க, நமக்கு எல்லாமே இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான், அரசியல் அதற்காகத்தான், இராணுவம் அதற்காகத்தான், போலீஸ் அதற்காகத்தான். ஆகவே நாம் என்ன செய்யணும்? மிலிட்டரைஸ் த இந்து சொசைட்டி, இந்துவைஸ் த பாலிடிக்ஸ். That is the only solution for all problems facing the Hindu society. Veera Savarkar சொன்னார். Hinduize politics, militarize the Hindu society. Militarize the Hindu society னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இராணுவத்தில் சேரணும், எல்லாரும் போலீஸில் சேரணும். நீ மாட்டுக்க எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டர் தான் இருப்போம், நாங்களும் வக்கீலாக தான் இருப்போம், நாங்களும் பெரிய பெரிய போஸ்ட்டில் தான் இருப்போம், எல்லாருமே பணம் சம்பாதிப்போம், எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் பணம் சேர்க்கலாம். இதே மாதிரி தான் பணம் சேர்த்துருந்தானுங்க பஞ்சாபில், இதே மாதிரி தான் பணம் சேர்த்துருந்தானுங்க சிந்தில். அங்கே இருக்கிற துடுக்கங்கிட்ட காரணம் காசு கிடையாது, எல்லாருமே பிச்சைக்கார பயலுங்க. ஆனால் எல்லா பிச்சைக்கார பயல்களும் சேர்ந்துக்கிட்டு இத்தனை பெரிய பணக்காரங்களை ஒரே ராத்திரியில் ஓட விட்டான்னா ஓட விடலையா? அவன் சொத்த பத்தெல்லாம் விட்டுட்டு தானே இந்த ஊருக்கு சிந்தியெல்லாம் ஓடி வந்தானுங்க, பஞ்சாபியெல்லாம் ஓடி வந்தானுங்க. சூடு கட்ட ஸ்வரண கட்ட சமுதாயம் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த சிண்டிகிட்ட போய் நான் பேசுகிறேன், அவனுக்கு சூடே இல்லைடா, சொரணே இல்லைடா. டே உங்கள் தாத்தா இப்படி தானடா ஓடி வந்தார், அந்த நிலைமை உனக்கு இந்த ஊரில் வந்துடக்கூடாதுடா. அதனால இப்போவாது கொஞ்சம் இந்துக்களுக்கு ஹெல்ப் பண்ணா, இந்து இயக்கங்களை வலுப்படுத்துறா, இந்து இயக்கங்களை காப்பாற்றுறா, இந்து இயக்கங்களுடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்கு உன் பணத்தை கொடுறா அப்படின்னா, ஐயோ நாங்கள்லாம் கிட்டக்கே வரமாட்டோம், நாங்கள்லாம் எப்போவுமே நான் பொலிட்டிக்கல் நான் கம்யூனல்ங்கிறோம். அடப்பாவே உன்னை கம்யூனலாக வச்சுதான் அங்கேருந்து விரட்டி அடிச்சிருக்கானுங்க, நீ இங்கே வந்துட்டு நான் கம்யூனல்னு சொல்லுவிய. அந்த சூடு சோழனையே போயிடுறத ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அந்த சூடு சோழனை ஓடி வந்தவனுக்கே இல்லையடா, ஓடி வந்தவனுக்கே இல்லையா, ஓடி வந்தவனுக்கே இல்லை. அதனால் நமக்கு காஷ்மீர் போயிடுச்சு, மிசோரம் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் நம்ம ஒரே விஷயத்தை இந்த அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் அப்படின்னு ஒருத்தான் இந்த லெட்டரில் எம்பி பத்மநாபன் எழுதியிருந்தான். இது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு தமிழ் தெரியாது, அரித்மெட்டிக்கலுக்கு என்ன தமிழ்னு சொல்ல தெரியல, ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனுக்கு என்ன தமிழ்னு சொல்ல தெரியல. அதனால அப்படியே நான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அதே நான் எனக்கும் சொல்ல தெரியும். எனக்கு தெரிய வேண்டியது என்னென்ன, அரித்மெட்டிக்கலுக்கு நேரடி தமிழ் என்ன, ஜாமெட்ரிக்கலுக்கு நேரடி தமிழ் என்ன, அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இந்த வார்த்தை எனக்கு தெரியும், அதான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்றும் சேர்ந்ததுன்னா 1 + 1 2. ஆனால் 1 × 1 = 1. நல்லா கவனிச்சிங்க, பாடம் மேத்தமெட்டிக்ஸ் பாடம். எவனுக்கு மேத்தமெட்டிக்ஸே தெரியாதோ அவன் நடத்துகிற பாடம். 1 + 1 = 2, இது அரித்மெட்டிக்கல். 1 × 1 = 1, இது ஜாமெட்ரிக்கல். அதுக்கப்புறம் 2 + 2 = 4, 2 × 2 = 4. அதாவது முதல்ல இந்த அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷனில் 1 2 ஆச்சு, ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் 1 1ஆகவே இருந்துச்சு. 2க்கு வரும்போது 2 அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷனில் 4 ஆச்சு, அதே ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்லேயே அது 4 தான் ஆச்சு. ஆனால் 4 ஆகும்போது 4 + 4 8, 4 × 4 16. அதுக்கப்புறம் 8 + 8 16, 8 × 8 64, 16 + 16 32, 16 × 16 256. இதான் முஸ்லீம் குரோத், இதான் முஸ்லீம் குரோத். இந்து குரோத்துக்கும் முஸ்லீம் குரோத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆரம்பத்தில் ரெண்டும் ஒன்று போலவே தோன்றும், சமயத்தில் நாம் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கு பின்னால் இரண்டும் சமமாக போவது போல போகும்.
ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் வளர்கிற அந்த அசுர வளர்ச்சிக்கும் நாம தங்குகிற பின்தங்களுக்கும் சம்பந்தமே கிடையாமல் போயிடும். இது இந்த நிலைமை வரும். அதனால இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் கூட எல்லாத்தையும் போய் பேசும்போது இந்த இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிடுச்சுன்னா சூடு சோறனா நமக்கு வராது. ஆனால் அவன் ஜாதிக்கிட்ட சொல்லுங்க, தேவமார் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சுதான், கொஞ்சமாவது உன் ஜாதி எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. நாளைக்கு உன் மதுரையில் உன் கதி என்னடாகும்? தென் தமிழ்நாட்டுக்கு நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். உன் கதி என்ன ஆகும்? தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பல பேருக்கு. தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடுன்னு பிரிச்சுட்டா வட தமிழ்நாட்டில் வன்னியர் முதலமைச்சர் ஆவார், தென் தமிழ்நாட்டில் தேவர் முதலமைச்சர் ஆவார்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன் தென் தமிழ்நாட்டில் தேவர் அதிகம், வட தமிழ்நாட்டில் வன்னியர் அதிகம்? இப்போ அவங்கள்ட்ட சொல்லணும், நீ எப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகியோ கடைசியில் துலுக்கம் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவான், ஜாக்கிரதை. நீ சீஃப் மினிஸ்டர் ஆனுங்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா உன் ஜனத்தொகை குறையாமல் பார்த்துக்க. ஒவ்வொரு கிராமத்திலும் வன்னியர் தொகை இன்க்ரீஸ் ஆகணும். வன்னியர் தொகை குறையக்கூடாது, தேவமார் தொகை குறையக்கூடாது, தேவேந்திர குல வேளாளர் தொகை குறையக்கூடாது, பறையர் தொகை குறையக்கூடாது, செட்டியார் தொகை குறையக்கூடாது. இப்போ இந்த பார்சிகளை பற்றி சும்மா போகிற போக்கில் காமிச்சாங்க. இந்த பார்சிகளுடைய ஆபத்து உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நான் பல எல்லா ப்ரெஸ் கட்டிங்ஸையும் வச்சுருப்பேன். சில இடத்துல சிலதை மிஸ்பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ப்ரெஸ் கட்டிங் என்கிட்ட இல்லை. ஏதாவது நீ யூடியூப்பில் இருக்கான்னு பார்த்தா கிடைக்கல, என்னத்தையும் எடுத்து போட்டோம். ஒரு மாநாடு நடந்தது, பார்சிகள் மாநாடு. பார்சிகளுக்கு என்ன பிரச்சனைனாக்க, பார்சிகள்ங்கிறவங்க ஈரான்லேருந்து இங்கே வந்தவர்கள், பெர்ஷியாவிலிருந்து இங்கே வந்தவர்கள். எதுக்காக வந்தாங்க? தன்னுடைய மதத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்தாங்க. ஏன் மதத்தை காப்பாற்றிக்க வந்தாங்க? அந்த நாடு முஸ்லீம் நாடாக ஆகிவிட்டது. அந்த ஊரில் இருந்து கொண்டு சொராஷ்டிரிய மதத்தை காப்பாற்ற முடியாது. அப்போ சொராஷ்டிரிய மதத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நாடு எது என்று கேட்டார்கள். பாரதம் ஒன்றுதான் என்று பதில் கிடைத்தது. அதனால் ஒரு 1000 பேருக்குள்ள நம்பர் டோட்டலாக எல்லாருமே சேர்ந்து நம்ம ஊருக்கு ஏறி கப்பலில் வந்து இறங்கினார்கள். இப்போ இருக்கிற குஜராத்தில் அங்கே தான் அவர்கள் தங்கினார்கள். அவர்களுக்கு இடம் கிடைச்சது. அந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த ஊரில் வந்து தங்கி நமக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த பாலில் போட்ட சர்க்கரை எப்படி கரைஞ்சு போய் இனிப்புத்தன்மையை கூட்டுகிறதோ அதுபோல் நீங்கள் எங்களுக்கு கரைந்து போய் விட வேண்டும். ஆனால் உங்களுடைய இனிப்புத்தன்மை உங்கள் கலாச்சாரத்துக்கு அழிவு வராது. அந்த கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரத்தோடு சேர்ந்து இந்த இந்துக்களுக்கு இன்னும் அதிக இனிப்பை தரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவளும் ஒத்துண்டா. இன்னி வரைக்கும் அவன் தன்னை தனிச்சு காமிச்சிக்கிறதே கிடையாது. இந்த பாலுங்கிற இந்து பாலில் கரைந்து போன சர்க்கரை பார்சிகள். ஆனால் இனிப்பு குடியிருக்கிறது, இனிப்பு குடியிருக்கிறது. எந்த அளவுக்கு இனிப்பு குடியிருக்கிறது தெரியுமா? இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் தாதாபாய் நவ்ரோஜி ஒரு பாரசீகர், அவருடைய போராட்டம். அதுக்கப்புறம் மேடம் காமா, அவ ஒரு பார்சி. அவள் தான் நமக்கு முதல்ல கொடியே பண்ணினான். தேசிய கொடின்னு இன்னைக்கு பறக்குத. இந்த தேசிய கொடியினுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கு. அதில் நிவேதித ஒரு கொடியை தயார் பண்ணினா, மேடம் காமா ஒரு கொடியை தயார் பண்ணினா. 2 பேரும் நம் நாட்டுக்காரங்க இல்லை. நம் நாட்டுக்காரனுக்கு ஒரு வயலுக்கு சூடும் இல்லை, சொரணம் இல்லை, நமக்கு ஒரு கொடி வரணும்னு. ஆனால் அவனுக்கு இருந்துச்சு. நிவேதிதா ஒரு கொடி தயார் பண்ணினா, மேடம் காமா ஒரு கொடி தயார் பண்ணினா. மேடம் காமா இதை மற்ற நாடுகளிலே பறக்க விட்டாள். இதான் இந்து தேசிய கொடி என்று. அப்பேற்பட்டவ ஒரு பார்சி. இந்த தேசம் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக தொழில்துறையில் முன்னேறி இருப்பதற்கு 2 குடும்பம் தான் காரணம். ஒன்று ரத்தன் டாட்டா, அதாவது ஜாம்ஷெட்ஜி டாட்டா அந்த ஃபேமிலி. அதுக்கு அடுத்தது பிர்லா. ஜிடி பிர்லாவும் ஜாம்ஷெட்ஜி டாட்டாவும் இல்லைன்னா இந்த தேசம் இல்லை, தொழில் இல்லை. இதில் ஒருத்தன் ஹிந்து, நம்மூர் ஆடு ஜிடி பிர்லா. இந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டா இந்த பாரசி. இந்த நாட்டை தொழில் ரீதியாக முன்னேற்றியவர்கள் பாரசீகர்கள், அரசியல் ரீதியாக விடுதலைக்கு போராடியவர்கள் பாரசீகர்கள். ஆனால் தங்களுக்கென்று ஒரு நாடாளுமன்ற சீட்டு கூட இதுவரை கேட்கவில்லை. தங்களுக்கென்று சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கேட்கவில்லை. தங்களுக்கென்று ரிசர்வேஷன் கேட்கவில்லை. ஏன்? நாங்கள் வேற, இந்து வேற இல்லைன்னா. இந்த இந்த லேடியை ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக போட முடியல. ஒரு பார்சி லேடியை ஒருத்தி எவ்வளோத்தி ஆப்பிரிக்காவிலேருந்து இன்டர்வியூ பண்ணுறான். அவள் சொல்கிறா, இந்த நாட்டில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் மதத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஜெனரேட் வெல்த் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இட் ஆல். ஜெனரேட் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இட் ஆல். இதான் எங்கள் தர்மம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. அதான் பார்சி மதம் அப்படின்னா.
அடுத்தாப்புல ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்க, அதில் இந்த பாரசீகர்கள் யாரும் மதம் மாற்ற மாட்டோம், பார்சி மதம் என்பது பிறப்பினால் வரக்கூடியது அன்றி கன்வர்ஷன் ப்ராசலிட்டைசேஷன் கிடையாது. அப்போ 4-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு அவங்க குறைஞ்சி போயிட்டாங்கன்னு, இப்போ 1 லட்சத்துலேருந்து 60,000 வந்துட்டாங்க. இதான் நம்ம இன்னைக்கு. இதை ஒரு பேப்பர் கூட போடல. என்ன ஒரு வேடிக்கை, மைனாரிட்டியை பற்றி பேசுகிறேன்னா யார் உண்மையான மைனாரிட்டியோ பாரதத்தில் அவனை பற்றி தானடா பேசணும். இன்னைக்கு உண்மையான மைனாரிட்டி பாரதத்தில் யார்? ரிலீஜியஸ் மைனாரிட்டி பார்சிஸ் 60,000. அவனுக்குன்னா இடஒதுக்கீடை பற்றி பேசணும், அவனுடைய வளர்ச்சியை பற்றி தான் எல்லாரும் பேசணும், அவனுக்குன்னா அக்கறை பண்ணணும். எவனாவது பார்லிமெண்ட்டில் பேசுகிறானா? எல்லாருமே திரும்ப திரும்ப 17% ஒன்று நினைவுச்சுங்க, மைனாரிட்டி ஹஸ் நாட் பீன் டிஃபெண்ட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளண்டர் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். எல்லா புத்திசாலியுமா சேர்ந்து தான் கான்ஸ்டிடியூஷனை தயார் பண்ணியிருக்காங்க. ஐ myself sometimes wonder how many brains have worked for producing such an excellent ஸ்மிருதி. இதான் மாடர்ன் ஸ்மிருதி நமக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, எனக்கு அதில் டிஸ்பியூட்டே கிடையாது. இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு நிகரான ஒரு கான்ஸ்டிடியூஷன் உலகத்திலே கிடையாது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பிரெயின் ஒர்க் பண்ணியிருக்கு, ஒரு ஆளுடைய பிரெயின் இல்லாத அவ்வளோ பிரெயின்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒன்று தயார் பண்ணியிருக்கான். இவ்வளவு பிரெயின்லேயும் கூட ஒரு முக்கியமான விஷயமெல்லாம் ஒரு 5-6 விஷயம் விடுபட்டு போயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் will be, their interest will be safeguarded. They will be allowed to run educational institutions. எதுக்காக? மற்ற இன்ஸ்டிடியூஷனில் அவனுடைய மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், இந்த இன்ஸ்டிடியூஷனில் அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமையெல்லாம் கொடுத்து, இதில் who is minority டிஃபனிஷனே கிடையாது. who is a religious minority? ஏன் ஒரு பேர் கேட்கல இன்னி வரைக்கும்? சரி, மைனாரிட்டிக்கு காப்பாற்றணும். எப்போ மைனாரிட்டி காப்பாற்றணும்? தியோக்ராட்டிக் ஸ்டேட்டில் தான் மைனாரிட்டி காப்பாற்றுவான். எங்கேயாவது செக்குலர் ஸ்டேட்டில் மைனாரிட்டி உள்ள இது ஒரு என்ன ஒரு பெரிய அடிப்படையே வாதமே தவிர்த்து போகுது. when the state is secular, there is the question of providing facilities for minorities, reservations for minorities, protecting the rights of minorities. எங்கேருந்து வருது? ரிலீஜியஸ் மைனாரிட்டிங்கிறவன் யாரு? இப்போ இந்த தேசத்தில் ஒரு கிறிஸ்தவ அரசாங்கம் இருக்கு, மற்ற மதத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த கவர்மெண்ட் வந்து என்னுடைய ரிலிஜியன் இஸ் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிடுச்சுன்னா, த கிறிஸ்டியன்ஸ் என்ஜாய் ஏ பெட்டர் ப்ரிவிலேஜ்னு அர்த்தம். அப்போ எனக்கு பாதுகாப்பு தேவை, எனக்கு பாதுகாப்பு தேவை. அங்கே நான் ஒரு ஹிந்து மைனாரிட்டி, எனக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்கணும். முஸ்லீம் மைனாரிட்டி, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். முஸ்லீம் ஸ்டேட் பாகிஸ்தான் தியோக்ராட்டிக் ஸ்டேட், அவன் ஊரில் அவன் மைனாரிட்டின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்கணும், அங்கே செய்யல. ஆனால் செக்குலர் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா தியோக்ராட்டிக் ஸ்டேட், புத்திஸ்ட் ஸ்டேட், அங்கே இந்து தமிழர்கள், அவனுக்கு மைனாரிட்டி பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே வேடிக்கை. ஆனால் அவனால் பரவாயில்ல, அந்த ஊரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸ்ரீலங்காவை பற்றி. அதனால அவன் பலவிதங்களில் நம்ம கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கான், அது வேற விஷயம். ஆனால் இந்த ஊரில் செக்குலர் ஸ்டேட்டில், then there is a secular state, how can there be minorities? American government is a secular government. There is the question of minorities in America. If you take America as a whole, it is only a country of minorities and immigrants. அந்த ஊருக்கு நாளே கிடையாதுடா. அப்போ அந்த ஊர் யாருக்கு சொந்தம்? எல்லா மைனாரிட்டிஸுக்கும் சொந்தம். எத்னிக் மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் இமிக்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கொரியா, இமிக்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஜப்பான், இமிக்ரெண்ட்ஸ் பிறகு ஜூஸு எல்லாம் சேர்ந்து ஒரு கலப்படம். இப்போ அந்த ஊர் கவர்மெண்ட் ஸ்டேட் செக்குலர்னு சொன்ன போகிறோம். வேறு இது கொஸ்டின் ஆஃப் மைனாரிட்டி. இங்கே இது ஒரு செக்குலர் ஸ்டேட்டு, இங்கே ஏது ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறது அபத்தமாக இருக்கேன். ஏன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டி வில் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ஏ தியோக்ராட்டிக் ஸ்டேட். தியோக்ராட்டிக் ஸ்டேட் அது இல்லைன்னா அவளுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே அதை விடுங்க, செக்குலர் ஸ்டேட்டே இருந்தும் கூட நீ ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னு ஒரு குரூப்பை டெக்ளேர் பண்ணுறதையே நான் ஒத்துக்கிட்டா கூட நீ என்ன பண்ணணும்? who is a religious minority? Is it 5%? Is it 7%? Is it 10% of the total population? இது சொல்லணுமா வேண்டாமா? Muslims, when they are only 5% or 3%, they can be called a religious minority. When they have exceeded 10, when they have exceeded 17, when they have exceeded 15, when they have exceeded 50, there is the question of minority rights for Muslims.
வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் மைனாரிட்டி ரைட் ஃபார் முஸ்லிம்ஸ்? ஒரு வேலை சிந்திக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, a religious minority institution act இருக்க, which is a minority institution? Just because some Jesuit padris join together and run the institution, is it called a minority institution? No. Minority institution என்ன அர்த்தம்னா, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸு வேறு ஸ்கூலில் படித்தா அவா மதத்துக்கு பாதுகாப்பு கிடையாது, அவா மதத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டான். அதனால நாங்களே ரன் பண்ணி எங்கள் பசங்களெல்லாம் இங்கே சேர்த்துக்கிட்டு நாங்கள் எங்கள் மதத்தை அவர்களுக்கு போதிப்போம். அதற்கு பெயர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன அர்த்தம்? அதை ரன் பண்ணுறவங்க கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், பணம் கிறிஸ்டியன்கிட்ட மட்டும் வரணும். A government cannot provide funds for a Christian institution. How can a secular government can spare funds for running a Christian institution in a secular state? The secular state என்னடா பெர்மிஷன் தானே கொடுப்போம். கிறிஸ்டியன்ஸே பணம் கொடுத்து கிறிஸ்டியன்ஸே ரன் பண்ணி கிறிஸ்டியன் மாணவர்களே படித்து கிறிஸ்தவ ஆசிரியர்களை வைத்து நடத்தக்கூடிய ஸ்கூலுக்கு பேர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இங்கே என்ன வேடிக்கை தெரியுமா? ரன் பண்ணுறவன் மட்டும்தான் கிறிஸ்டியன், வாத்தியார் ஹிந்து, பசங்க ஹிந்து, பணம் கவர்மெண்ட்டு, நம்ம ஹிந்து டொனேஷன். இதுக்கப்புறம் அதுக்கு பேர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸு. அவன் யாரை வேணால் பிரின்சிபாலை போடலாம், யாரை வேணால் டிஸ்மிஸ் பண்ணலாம், யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதே கண்ட்ரியில் அதே ஸ்டேட்டில் ஹிந்துக்கள் ரன் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் யூ கேனாட் சேஞ்ச் தி பிரின்சிபால் ஆஸ் யூ லைக், யூ கேனாட் ப்ரமோட் சம் ஒன், யூ கேனாட் அப்பாயிண்ட் சம் ஒன். அதுக்கு கவர்மெண்ட்டை கேட்கணும். இது என்ன அநியாயம்? இது அநியாயம். ஏ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மைனாரிட்டியாக இருந்தால் அவன் ஒன்று கேட்காமலே இப்போ அப்பாயின்ட் பண்ணலாம். எனக்கு புரியுது. எப்போ அது இன்ஸ்டிடியூஷன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், மைனாரிட்டி ரன் பண்ணணும், மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதது மட்டும் இல்லை, 100% மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தானே அதுக்கு பேர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். படிக்கிற பசங்கள்ட்ட 90% பேர் ஹிந்து பையங்க, 10 பசங்க தான் 10% தான் கிறிஸ்டியன்ஸே படிக்கிறான் அந்த ஸ்கூலில். ஆனால் handful of Christians are running that school and government is providing funds and the Hindus shop owners and the industrialists are giving donations and that institution is called a minority institution and you are providing special provisions. என்ன ஒரு அநியாயம். இதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டானா, எவனுமே சிந்திக்க மாட்டானா. சரி சார், நீங்கள் எதுக்கு அனாவசியமாக கத்துறீங்க? இதனால் ஏதாவது காரணம் பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இருக்கணும்னு நினச்சி தான் கேட்பேன். அது என்ன பிரயோஜனம்னா, உங்களையும் யாருக்காவது எதுக்காவது ஒரு நாளைக்கு துண்டி வரும். இந்த ஆண்டு போல கத்துறாங்க, எத்தனையோ பேர் இப்படியெல்லாம் கத்திட்டு போயிருக்காங்கள. நம்மளும் கொஞ்சம் சிந்திப்போம், நமக்கு அடுத்த தலைமுறையாவது இதெல்லாம் மாற்றுற மாதிரி உண்டாக்குவோம். அவன் ஏதாவது ஒன்று பண்ணட்டும், அதனால அதுக்கு தகுந்தபடி இந்த நாட்டில் பண்ணணும். ஒன்று நினைச்சுங்க, if the majority voting right is not in your hand, your future is doomed. Islamic countryல democracy கிடையாது. Then Islamic people become more number, there will be political parties. அண்ணா திமுக இருக்க முடியுமா? திமுக ரன் பண்ண முடியுமா? மதிமுக இருக்க முடியுமா? தேமுதிக இருக்க முடியுமா? பாகிஸ்தான்ல இருக்கடா. பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை? உங்க காங்கிரஸ் கட்சி அங்கே இருந்துச்சு. பாகிஸ்தான் பிறந்தப்புறமும் அந்த ஊரில் காங்கிரஸ் இருக்கணுமா வேண்டாமா? இல்லையே. ஏன் இல்லை? ஏன்னா காங்கிரஸ் இருக்கிறதுக்கு அந்த ஊரில் அதுக்கு அனுமதி கிடையாது. எல்லாருமே முஸ்லிம் கட்சி தான் ரன் பண்ண முடியும். தமிழ்நாட்டிலையும் அதே தமுமுக இருக்கலாம். இந்த தமுமுக மனிதநேயம் மனநீதி நேயம்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த பசங்க மட்டும்தான்டா இருப்பானுங்க. அதிமுக இருக்காது, திமுக இருக்காது. இப்போ எவனெல்லாம் நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு சீட்டு பிச்சை போடுறியோ, அவன் நாளைக்கு உனக்கு பிச்சை கூட போட மாட்டான். அதான் கேட்பான். நீயாவது பிச்சை போடுறீங்க, நீ அவனை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஒரு தொகுதி பிச்சை போடுற, அதுக்காக அவன் வந்து விளாட்டிட்டு இருக்கான். இப்போ பரவாயில்ல. ஆனால் இந்த நிலைமை என்றைக்கும் கண்டினியூ ஆகணுமா வேண்டாமா? என்றைக்குமே அவன் விளாட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கணும், நீ பிச்சை போடணுமா வேண்டாமா? அது இருக்கணும் தான். இப்போ யார் இருக்கணும்? இந்துக்கள் தானே இருக்கணும். இந்துக்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவன் வால் ஆடாது, ஒன்று ஆட்டுவான். அப்படி ஆடும்போது நீ என்ன பண்ற? உன்னை கட்சியை விட மாட்டானடா. ஒரு வன்னியர் இங்கே எம்எல்ஏ ஆக முடியுமா?
ஒரு வன்னியர் எம்எல்ஏ ஆக முடியுமா? இது முஸ்லீம் மெஜாரிட்டி ஆகிடுச்சுன்னா இங்கே வன்னியர் முதல்ல ஒரு மைனாரிட்டியாக இருக்கான், ஒரு 30% பேர்னு வச்சுப்பான். அவன் இங்கேருந்து வர முடியுமா அவன் சட்டமன்றத்துக்கு? தடை பண்ணிடுவான். இப்போ பாகிஸ்தானில் எப்படி தடை பண்ணியிருக்கான் தெரியுமா? அதை த ஹிந்துஸ் cannot vote directly to a முஸ்லீம். மறந்துடுறீங்க, முஸ்லீமுக்கு இந்துக்கு ஓட்டிங் ரைட் எப்படின்னா, முஸ்லீம் கேன் எலக்ட் ஏ முஸ்லீம் நாடாளுமன்றத்துக்கு. இப்போ ஹிந்துவுக்கு ஓட்டிங் ரைட் எப்படி? நீ மொத்தமாக எத்தனை இந்துக்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமா சேர்ந்து ப்ரப்போர்ஷனேட்லி வி ஆர் ப்ரொவைடிங் 10 seats. இந்த 10 சீட்டுக்கு நீ ஹிந்துவை நிறுத்து, இந்த ஹிந்துக்களுக்கு நீ ஓட்டு போடலாம். ஆனால் ஒரு ஹிந்துவுக்கு முஸ்லீமை தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையாது. நான் இங்கே ஒரு பேம்ப்லெட் ஒன்று போட்டிருக்கேன், என்று மாறும் இந்துக்களின் இந்த மனோபாவம். அது கட்டாயம் வாங்கி படிங்க, 20 ரூபா தான், ஒன்றும் கொள்ளப்படாது. ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுங்க, 10 பேருக்கு வாங்கி கொடுங்க. என்று மாறும் இந்துக்களின் இந்த மனோபாவம்னு ஒரு புக்லெட். அதில் ஒரு கிரீக்கு கன்சர்ன் சவுதி அரேபியாவில், அதில் செத்து போனாலும் ஒரு ஹிந்து, பாத்ரான்னு பேர், நம்மூர் ஆள், சுனில் பாத்ரான்னு பேர். அவன் அங்கே ஒர்க் பண்ணால் செத்து போட்டான் கம்பெனியில். இந்த கம்பெனி அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குது. கம்பெனி வேலையும் போது கம்பெனியினுடைய ஒர்க்குக்காக வேலை செய்கிற போது செத்து போனால் இவ்வளோ ரூபான்னு அவன் கணக்கு வச்சுருக்கான். அதன்படி இட்டாலியன் கன்சர்ன் கேவ் தட் அமௌண்ட்டு. பட் சவுதி அரேபியா ரூட்டட் த்ரூ சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டு தான் எனக்கு வர முடியும். இப்போ அந்த சுனில் பாத்ராவுக்கு அந்த பணம் வரல. ஏன் வரலன்னா, அந்த சவுதி அரேபியாவினுடைய கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவன் இறந்து போனவன் முஸ்லீமாக இருந்தால் அந்த இட்டாலியன் கன்சர்ன் கொடுத்த முழு பணமும் அவனுக்கு சொந்தம். ஆனால் இறந்து போனவன் ஹிந்து காஃபீர் என்ற காரணத்தினால் அந்த இட்டாலியன் கன்சர்ன் கொடுத்த பணத்தில் 1/6 பங்கு மட்டுமே அந்த ஹிந்துவுக்கு உண்டுட்டான். அப்போ என்ன சொல்கிறான்னா, ஹிந்துவனுடைய உயிர் ஒரு முஸ்லீமின் உயிரில் 1/6 பங்கு விலை தான் அப்படிங்கிறான். எங்கேயுமே போக முடியாது. வாட் யுவர் கவர்மெண்ட் டிட், நம்ம ஊர் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணித்த சவுதி அரேபியாவோட, நீ பண்ணுறது ரொம்ப அநியாயம், அவன் கொடுக்குறவன் எவனோ தான், வாங்குறவன் எவனோ தான், இடையில உன் கண்ட்ரியில் தான் இந்த கம்பெனி இருக்குங்கிறதுனால நீ பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்ககிட்ட இத்தினொன்று கொடுப்பியா அப்படின்னு கேட்டானா? கேட்குது. சுனில் பத்ரா family received only 1/6 of the amount which was given by that concern. நீ எங்கே இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கடா, நீ எங்கே இருக்கேங்கிறத புரிஞ்சுக்க. இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும், சுகமாக இருக்கும். தெரிஞ்சுக்க ராத்திரி தூக்கம் வராது, ராத்திரி தூக்கம் வராது. தூக்கம் வரக்கூடாது, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ராத்திரியாவது நீங்கள் தூங்கக்கூடாது. இது இவ்வளவும் பேசி கிடச்சல என்ன சார் எஃபெக்ட்னு கேட்டால், அத்தனை பேர் இன்றைக்கி ராத்திரி தூக்கம் இல்லாமல் பண்ணிட்டார் சார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கலாம் அப்படின்னா. அது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கே தூக்கம் இல்லாமல் பண்ணினேன் அப்படிங்கிறது போகிறோம். இதெல்லாம் மனசில் வச்சிங்க. இந்த பேம்ப்லெட்லாம் படித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த இதை அவேர்னஸ் உண்டாக்க முடியுமோ உண்டாக்குங்க. உங்கள் அளவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம குடும்பங்களில் பொருளாதார நிலைக்கேற்ப என்னால் 5 குழந்தையை காப்பாற்ற முடியும்னா தயவுசெய்து குறைச்சிக்காது. என்னால் 3 குழந்தையை காப்பாற்றுற சோறு போட வக்கு இருக்குன்னா 3 குழந்தைக்கு குறைக்காது. பகவானே குறைப்பான், அது வேறு விஷயம். நம்ம எல்லாருக்கும் நினச்சபடி குழந்தை பிறக்குதா? இல்லை, நினச்சபடி குழந்தை பிறக்க முடியல. அவளுடைய பூர்வ ஜென்ம வினைப்பயனால் தான் குழந்தையை பிறக்குது. அந்த குழந்தையை நீயே ஆர்டிஃபிஷியலாக தடை பண்ணுற. அதுவும் எதுக்காக? கவர்மெண்ட் சொல்லுது, நீ ஏன் தடை பண்ணுற? அந்த குழந்தைக்கு என்னால் சோறு போட முடியல, ஏன் தடை பண்ணுற? ஒரு குழந்தையா இருந்தால் அவன் ஐஏஎஸ் ஆக்குவேன்னு ஏன் தடை பண்ணுற? அவனை பெரிய ஐபிஎஸ் ஆக்குவேன்னு ஏன் தடை பண்ணுற? நாளைக்கு அவன் ஐபிஎஸ் ஆனாலும் ஐஏஎஸ் ஆனாலும் அவனுக்கு ஓட்டு ஒன்று தானடா. 2 கோடி ரூபா உன் பிள்ளைக்கு விட்டுட்டு போகிறேன், அவனுக்கு 20 ஓட்டு கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் 2 கோடி வச்சுருக்கோம் சார், எங்களுக்கு 20 ஓட்டு கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அவனுக்கும் ஒரு ஓட்டு தான். நம்ம வீட்டு வாசலில் பிச்சை எடுத்துருக்கானே ஒரு பேர், அவனுக்கும் அதே ஓட்டு தான். அப்போ ஒரு ஓட்டு தான் பிச்சைக்காரனுக்கு பணக்காரனுக்கும். அப்போ பணக்காரனாக இருந்து என்னத்தில் சாதிக்க போகிற? பணக்காரனாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிற? ஓட்டு தான் முக்கியம் ஜனநாயகத்தில். ஜனநாயகத்தில் ஓட்டு முக்கியம். அந்த ஜனநாயகமே இஸ்லாம் வந்தால் போயிடும். இஸ்லாம் வந்தால் போயிடும். சோசியலிசம் இருக்காது, பெண் உரிமை இருக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் காலம்புற ஃபோன் பண்ணி, இந்த பெண் உரிமை சுதந்திரம் இதெல்லாம் கூட சொல்லாதுங்க, ஒரு தேவையாக வேலையே பண்ண முடியாது. ஒரு பொம்பளை விபச்சாரமே பண்ண முடியாத முஸ்லீம் நாடாக இருந்துச்சுன்னா, இங்கே எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்து வச்சிருக்கோமே நாங்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எவ்வளவு பெரிய உரிமை.
நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம், அப்பாவை வச்சுக்காமல் இருக்கலாம், பேரனுக்கு சோறு போடலாம், சோறு போடாமல் இருக்கலாம், உனக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுத்துருக்கோம். நீ கோவிலுக்கு போகலாம், கோவிலுக்கு போகாமல் இருக்கலாம், சாமியை திட்டலாம், சாமியை திட்டாமல் இருக்கலாம், எந்த மடத்துக்கு வேணாலும் போகலாம், போகாமல் இருக்கலாம். இவ்வளோ உரிமை நாங்கள் எங்கள் மதத்தில் கொடுத்துருக்கோம். இது அத்தனையும் ஒரு நாள் போடுமே, ஓவர் நைட் போடுமே. சரி, அப்படியாவது எல்லாரும் முஸ்லீம் ஆகிடும். இந்த உலகம் சேமமாக இருக்குமா சொல்லு, எனக்கு அதான் நான் ஒரு தடவை சொன்னேன். இந்த உலக நன்மைக்காக தெஜேத் ஏக்கம் குலசியார்த்தே, நல்லா கவனிச்சிங்க, தெஜேத் ஏக்கம் குலசியார்த்தே, குலம் அதாவது கிராமசியார்த்தே தெஜேத் குலம், கிராமம் ஜனபதசியார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவி தெஜே அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு போட்டி. அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஒருத்தனை கொல்லலாம், ஒருத்தனை இழக்கலாம், அப்படி வச்சுங்க. ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னு ஒரு குடும்பம் சாகடிக்கலாம், ஒரு குடும்பத்தை இல்லாமல் பண்ணிடலாம். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஊர் இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் கடைசியில் ஆன்மாவை காப்பாற்றி கொள்வதற்காக எல்லாவற்றையுமே இழந்து விடலாம் அப்படின்னு அது முடியுது. கடைசியில் ஆன்மீகத்தில் தான் போய் முடியுது. ஆனால் இந்த முதல் 3 விஷயம் இருக்கு பாருங்க, அதில் நல்லா கவனிச்சுக்கணும். துளசியார்த்தே தெஜே தேகம், நம்ம குடும்பம் தான் நல்லா இருக்கணும்னு நமக்கு ரொம்ப கவலை. அதனால நானும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், நம்ம குடும்பத்தினுடைய நலனை நாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமைக்காக தியாகம் பண்ணுகிறோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை இந்த நாட்டில் வந்துட்டு நமக்கு புரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த உலகமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆகிடுங்களா அப்படின்னு நம்மள்ட்ட ஒருத்தன் சொல்லலாம். இந்த உலகம் முஸ்லீம் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு எல்லா முஸ்லீமும் வந்து நீங்கள் எல்லோரும் முஸ்லீம் ஆகிடுங்க, அப்புறம் நாங்கள் ஒன்றுமே ப்ராப்ளம் பண்ண மாட்டோம், நீங்களாம் காபீர்களாக இருக்கீங்க, உலகமே அல்ல இஸ்லாமிக் என்னமோ ஒரு தாருல் இஸ்லாம் இருக்கணுங்கிறான். அதனால் தாருல் இஸ்லாம் ஆகிறதுக்கு தான் நீங்கள் தாருல் இஸ்லாமில் சேர்ந்துருங்க, அப்புறம் பிரச்சனை கிடையாது. சரி இல்லை, சரி பண்ணுறோம். அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த நாடுகள் சுகமாக இருக்க. ஈரான் முற்றிலும் முஸ்லீம் நாடு, அமைதி இல்லை. ஈராக் முஸ்லீம் நாடு, அமைதி இல்லை. ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்டினுடைய பெயரை சொல்லு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக அமைதியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் பாரதமும் இஸ்லாமிய நாடாகுதுன்னு எனக்கு ஆட்சேபமே கிடையாது. ஆனால் என்ன உலகத்தில் நான் பார்க்குறேன்டா, தம்மா தூண்டு கண்ட்ரியெல்லாம் நீ இஸ்லாம் ஆக்கிவிட்டு அந்த இஸ்லாமியனா இருக்கிறவனுக்கே உயிர் வாழ உரிமை இல்லாமல் இருக்கா, உன் மசூதியை நீ அடிக்கிற. ஏன் ஒன்று நினைவுச்சிங்க, எப்போவுமே இந்த மத வெறிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மதத்துக்கும் வேறொரு மதத்துக்கும் முதல்ல நீங்கள் பிரச்சனையை உண்டாக்கி இவங்கிட்ட மதத்தை வெறியை தூண்டுவீங்க. ஆனால் தூண்டப்பட்ட வெறி அப்படியே அடங்கிடாது. அந்த தூண்டப்பட்ட வெறி நமக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம், நமக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அந்த முஸ்லீம் சுன்னி முஸ்லீமுக்கும் ஷியா முஸ்லீமுக்கும் சண்டை, ஷியா முஸ்லீமுக்கும் அகமதியாவுக்கும் சண்டை. என்னடா பெரிய எல்லாமே இஸ்லாமியர்கள் தானே, ஏன் சண்டை போடுறீங்க? ஏன்னா நான் சொல்றது அவன் நம்பல, நான் சொல்லுகிற வழியில் அவன் வரவில்லை. இப்ப நான் சொல்லுகிற வழியில் தான் ஒருவன் போக வேண்டும் என்பதாக ஒரு உணர்வை உலக மக்களுக்கு உண்டாக்கிவிட்டால் இந்த உலகம் நரகமாகிவிடும். அவரவர்கள் பாதை அவரவர்களுக்குரியது. அதனால்தான் சுவாமி விவேகானந்தரும் சரி நம்முடைய தர்மமும் சொல்லியது, as many people so many religions, as many people so many gods. நான் விநாயகரே வழிபடுறதுன்னு முடிவு பண்ணுவேன். ஆனால் நான் வழிபடுற விநாயகருக்கும் என்னுடைய தம்பி வழிபடுற விநாயகருக்கும் வித்தியாசம் இருக்கும். அவன் வலம்புரிக்கு விநாயகரை வழிபடுவான், நான் இந்த விநாயகரை வழிபடுவேன். ஒருத்தன் சித்தி புத்தின்னு பார்ப்பான், ஒருத்தன் பிரம்மச்சாரியம்மா, ஒருத்தன் 2 பொண்டாட்டியம்மா. எங்களுக்குள்ள அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம்ல. நீ எந்த சாமியுமே கட்டாயமாக இந்த வடிவத்தில் தான் ஏற்றுக்கணுமே கிடையாது. தேவார பாடல்கள் சைவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், நாவுக்கரசர் பாடலுக்கு அந்த சுந்தரர் பாடல் ஈடாக வாங்குறான். அவனுக்கு நாவுக்கரசர் பாட்டு தான் பிடிச்சிருக்கு. அந்த நாவுக்கரசர் பாட்டிலையும் கூட அந்த தாண்டகத்துக்கு இணையாக அவன் வாங்கலாம் தான். அப்போ அது என்ன அர்த்தம், அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இந்த உரிமைகளை எது மறுக்கிறதோ அது மனித நேயத்திற்கு விரோதமான மதம். அப்படிப்பட்ட மதம் உலகத்தில் இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடாதா, இருக்க வேண்டுமா என்பதை உலகம் முடிவு செய்வதற்கு முன்னதாக குறைந்தபட்சம் பாரதத்தில் இந்த இந்துத்துவம் தான் நிலை பெற்றிருக்கும். இந்துக்கள் பெரும்பான்மையாகத்தான் இருப்பார்கள். இந்து கலாச்சாரம் நிச்சயமாகவே இருக்கும். நாம் இந்து பெரும்பான்மையோடு வாழ்வோம், இந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம். அதற்கு என்னால் ஒரு குறும்பையாவது கிள்ளி போட முடிஞ்சா அதை மட்டும் செஞ்சுட்டு சந்தோஷமா நாம் செத்து போவோம் என்பதாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.